கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஓகே, இந்த நாலு கூடமாக நம் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளுக்கான செய்தியின் தலைப்பு கொடுங்கள். சொல்லுங்க பார்க்கலாம். கொடுங்கள், சத்தமா கொடுங்கள், கொடுங்கள், கிவ் என்ற வார்த்தை குறித்து இன்னைக்கு அந்த செய்தியின் தலைப்பில் நான் கொடுங்கள்னு சொன்னேன்னா எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வர்றதே காணிக்கையும் தசமபாகம் கொடுக்கணும்னு வருது. ஆனால் அது மட்டும் கர்த்தர் எதிர்பார்க்கல. அநேக விஷயங்களை கர்த்தர் எதிர்பார்க்குறார். அதை உங்கள் மத்தியில் நான் ஷேர் பண்ண போகிறேன். எத்தனை பேர் ஆவலோடு இருக்கிறீங்க? கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் கேட்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படி தான் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். ஆமென். பேசுகிறது நானல் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடைக்காது. பேசுகிற கர்த்தரை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாளை என்ன தேவையோடு நீங்கள் வந்தீங்களோ அந்த தேவையை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். நம்ம வேத வசனத்தை பார்க்கும்போது கொடுங்கள், ஆனால் கொடு என்கப்பட்ட வார்த்தை கிட்டத்தட்ட 2000 முறைக்கும் ஏற்பட்டதான நம்ம பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. இட் இஸ் ரிப்பீட்டட் மோர் தென் 2000 டைம்ஸ் இந்த பைபிள். கொடு அல்லனா கொடுங்கள் என்ற வார்த்தை வேத புஸ்தகத்தில் 2000 முறைக்கும் மேலே இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டது நம்ம பார்க்குறோம். எபிரேய மொழியில் கொடுங்கள் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னென்னா நாத்தான் இல்லைன்னா யாபா. நாத்தான் இல்லைன்னா யாபா என்கிற வார்த்தையை எபிரேய மொழியில் யூஸ் பண்ணுறது. கொடு அல்லனா கொடுப்பது. எபிரேய மொழியில் நாத்தான் இல்லைன்னா யாபா, கொடு இல்லைன்னா கொடுப்பது என்பதை வேத புஸ்தகத்தில் நம்ம பார்க்க முடியும். நம்முடைய தமிழில் நம்ம இங்கிலீஷில் கிவ் ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்குது, கிவ். ஆனால் தமிழில் நமக்கு அநேக அதனுடைய மொழிபெயர்ப்பு கொடுப்பது, ஒப்புவிப்பது, செலுத்துவது, ஏறெடுப்பது, இது எல்லாமே ஒரே ஒரு அர்த்தம் தான். அதுக்கு கொடுப்பது என்கிறது அர்த்தம் தான். ஸோ வேத வசனத்தில் நம்ம இங்கிலீஷ் வேதாகமும் தமிழ் வேதாகமத்தையும் வைத்து நம்ம பார்க்கும்போது எல்லா வசனம் எங்கெங்கே கொடுங்கள், கிவ் என்கிற வார்த்தை எங்கெல்லாம் இங்கிலீஷ் எழுதப்பட்டிருக்கோ தமிழில் நமக்கு கொடுப்பது, ஒப்புவிப்பது, செலுத்துவது, ஏறெடுப்பது என்கிறதை நம்ம பார்க்க முடியும். ஸோ வேத புஸ்தகம் நம்ம பார்க்கும்போது அநேக இடத்துல கர்த்தர் கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். மனுஷனுக்கு கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். மனுஷன் தேவனுக்கு கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் மனுஷன் தேவன் கொடுக்கிறதை, மனுஷன் மனுஷனுக்கு கொடுக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அநேக காரியங்களை கொடுக்குறாங்க என்பதை நம்ம பார்க்க முடியும். நம்ம தேவனாகிய கர்த்தர் நம்ம சொல்லும்போது ஆதி ஆகமத்தில் அவர் என்ன செய்கிறாரு? உலகத்தை படைக்கிறார். படைத்து ஒரு தோட்டத்தை உருவாக்கி அதற்கு உரிய எல்லா காரியத்தையும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கர்த்தர் கொடுக்குறார் இல்லையா? அந்த இடத்துல கர்த்தர் அதிகாரத்தையும் கொடுக்குறார், ஆளுகையை கர்த்தர் கொடுக்குறார், அவங்களுக்கு சாப்பாடுக்கு தேவையான எல்லா ஜீவ விருஷங்களையும் கர்த்தர் கொடுக்குறார். எல்லாவற்றையும் கொடுத்த தேவன் நம்ம வேதவசத்தில் பார்க்கும்போது போக 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 ஜனங்களுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு மீட்பை கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். நம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தும் போது மன்னாவையும் காட பட்சிகளையும் கர்த்தர் கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நம்முடைய ஜனங்களுக்கு என்னத்தை கொடுக்குறாரா? ராஜாக்களை கொடுக்கிறார், தீர்க்கதரிசிகளை கொடுக்கிறார். நம்முடைய ஜனம் என்னென்ன கேட்குதோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார். நம்முடைய மனதுக்கு ஏற்றபடி மெய்ப்பர்களை அவர் கொடுக்கிறார் என்பதை நம்ம பார்க்க முடியும். நல்ல ஈவுகளை கர்த்தர் கொடுக்கிறார், அதிகாரங்களை கொடுத்தார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம பார்க்கும்போது கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கிறார், இளைப்பாறுதலை கொடுக்கிறார், வியாதியிலிருந்து விடுதலை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த மாதிரி அநேக விஷயங்கள்ல வேத வசனம் நம்ம பார்க்கும்போதும் இந்த வேத வசனத்தை கொடு என்கிற வார்த்தை எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நமக்கு எதை நினைப்பூட்டுதுன்னா நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாராளமாய் கொடுக்கிறவர். ஆமென். இந்த வேத வசனம் ஆதி ஆகமத்தில் இந்த வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தர் கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். இது எது சொல்கிறது? கர்த்தர் தாராளமாக, ஏராளமாக, வித்தியாசம் இல்லாம அவர் கொடுக்கிற தேவன். ஆமென். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அவர் கொடுத்ததில் எல்லாவற்றிலும் பெரிய ஒரு சிறந்த ஒரு பரிசு என்னன்னா யோவான் 3:16 சொல்கிறது, தம்முடைய ஒரே பேரான ஜீவகுமாரனை கொடுத்தார். ஆமென். இந்த உலகத்தை படைத்த போது மனுஷனுக்காக எல்லாவற்றையும் கொடுத்த தேவன் கடைசியாக அவரிடத்தில் இருந்து அவருடைய ஒரே பேரான குமாரன், ஹிஸ் ஒன்லி பிகாட்டன் சன், அதையும் உலகத்துக்கு நமக்காக கொடுத்தார். ஆமென். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரலோக ராஜ்யத்தில் போன பிறகு தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்தார். ஆமென். இத்தனையும் கொடுத்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் நன்மைகளை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் எனக்கு நன்மையை கொடுக்க அவர் வல்லவராக? சில பேர் நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் இதை கொடுக்க முடியுமா, இதை செய்ய முடியுமா, இந்த விஷயத்துலலாம் கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுக்க முடியுமா, இந்த ஜீவனை கொடுக்க முடியுமா, இந்த பலத்தை கொடுக்க முடியும், இந்த சுகத்தை கொடுக்க முடியும், இந்த பணத்தேவை கர்த்தர் எனக்கு சந்திக்க முடியுமா நம்ம கேட்குறோம். வேதவசனம் நீங்கள் பார்க்கும்போது ஒரு நாளும் தம் ஜனங்கள் கேட்கும்போது கொடுக்காம இருந்ததே இல்லை. கர்த்தர் கொடுத்ததை தான் நம்ம பார்க்க முடியும். ஆமென். அவர்
கொடுக்கிற தேவன். அவர் கொடுக்கிறது சும்மா கொடுக்கறது இல்லை, ஏராளமாக தாராளமாக நம்ம திருப்தி அடைந்து மிச்சம் மீதி எடுக்கிற அளவுக்கு கொடுக்கிற தேவன். ஆமேன், ஆமேன். இன்னைக்கு அந்த கொடுக்குற ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னா ஒரே ஒரு வசனத்தின்படி நம்ம நடக்கணும். அது எந்த வசனம் நம்ம பார்க்கலாமா? லூக்கா 6ஆம் அதிகாரம் 38வது வசனம், முதல் பகுதியை மட்டும் வாசிங்க. லூக்கா 6:38. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எங்கோ சொத்து எல்லாம் எழுதி கொடுக்குற மாதிரி பேசுறீங்களே, அப்ப பார்த்து நல்லா சந்தோஷமா சொல்லுங்க, நீங்க கொடுங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். கொடுங்கள் உங்களுக்கு அப்பொழுது கொடுக்கப்படும். ஆமேன். நம்ம எத்தனை அளவு நம்ம கொடுக்கிறோமோ அத்தனை அவள் கர்த்தருக்கு திருப்ப நம்ம கொடுப்பார். ஒரு நாளும் கர்த்தர் கடனாளி அல்ல. நம்ம என்னத்தெல்லாம் கர்த்தர் கொடுக்கிறோமோ அது ரெட்டத்தனியாய் நம்ம கொடுக்கிற தேவன். ஆமேன். இந்த வேதவசனம் நம்ம பார்க்கும்போது கொடுங்கள் என்று சொல்ல ஒரு வார்த்தைக்கு உடனே நமக்கு ஞாபகத்தில் வர்றது, ஆண்டவர் காணிக்கைகளை எதிர்பார்க்கிறார், தசமபாங்களை எதிர்பார்க்கிறார். ஆனால் அது மட்டும் கர்த்தர் எதிர்பார்க்கல, அதை விட நிறைய விஷயங்களை கர்த்தர் கொடுக்க வேண்டும், தேவ ஜனங்கள் கொடுக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறார். ஆமேன். இந்த லூக்கா 6ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. நாம் கொடுத்தால் தான் கர்த்தர் கொடுக்க முடியும். உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும், உங்களுக்கு நன்மை வேணும், எனக்கு கர்த்தர் காரை கொடுக்கணும், வீடை கொடுக்கணும், எனக்கு எல்லாம் தேவையானது எல்லாமே கர்த்தரிடத்துல நான் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு கர்த்தருக்கு கொடுக்கறத நீங்க யோசிக்கணும். ஆமேன். எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க? நம்ம கேட்குற ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு இது கொடுங்க, இதை கொடுங்க, இதை கொடுக்கட்டாலும் என் உயிரை எடுத்துடுங்க. சில பேர் ப்ரேயர் பண்ணுவாங்க. ஆனால் கர்த்தர் கேட்குறது ஒன்னே ஒன்று, நீ கொடு, அப்பொழுது நான் கொடுக்குறேன். ஆமேன், ஆமேன். நம்ம கர்த்தருக்கு நம்ம கொடுத்தாதான் அவர் திருப்பி நமக்கு கொடுக்க முடியும். ஏன்னா அதுதான் நம்முடைய ஹெவன்லி எக்கானமி. எப்படின்னா நம்ம பரலோகத்தில் என்ன கொடுக்குறோமோ அப்படியே கர்த்தர் திரும்ப கொடுப்பார். மனுஷன் நம்ம கொடுத்தோம்னா திரும்பி கொடுக்க மாட்டாங்க. சில நேரம் ஏதாவது கொடுத்தா மறந்துடுவாங்க, அல்லனா ஏமாத்திட்டு போகிறாங்க. ஆனால் ஏமாத்துற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. நீங்கள் எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளவுத்துக்கும் கணக்கு வைத்து உங்களுக்கு மறுபடியும் ரெட்டத்தனியாய் கொடுக்கிற தேவன் அவர். ஆமேன், ஆமேன். இந்த வேதவசனம் சொல்லுகிறது, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ உங்க மனதில் ஒரு கேள்வி எழும்பலாம், எதை நான் கொடுக்கணும்? வெறும் காணிக்கையா, வெறும் பொருட்களா, எதை நான் கொடுக்க வேண்டும்? அநேக வசனங்கள் இந்த வேத வசனம் சொன்ன மாதிரி 2000 வசனம் இருக்குது கொடுங்கள் என்கிற தலைப்புல. அந்த வசனங்கள் எல்லாம் நான் எடுக்க முடியும். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல சுருக்கமா கர்த்தர் உங்களோடு என்ன பேசுறதோ அது மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். ஆமேன். வேத வசனத்துக்கு நேராக நம்ம திருப்ப போகிறோம். எதையும் நம்ம கொடுக்க வேண்டும், எதையும் நாம் கொடுக்க வேண்டும். முதலாவதாக எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். எபிரேயர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஆமேன். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும்? ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாயிருக்கிற ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். செலுத்த கடவோம் என்கிற அர்த்தம் கொடுக்க கடவோம். என்ன கர்த்தர் இங்க சொல்றாரு? உதடுகளின் கனியா இருக்கிற ஸ்தோத்திர பலியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம ஆதி ஆகமத்திலிருந்து நம்முடைய பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் பலிகளை எதிர்பார்க்கிறார். நீ ஆண்டோடைய ஆலயத்துக்கு வரனா ஒரு பலியை நீ செலுத்தணுங்க, பான பலி, தகன பலி, அது மாதிரி அநேக பலிகளை நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் எந்த பலியும் நம்ம செலுத்த தேவையில்லை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து விட்டார். அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு பலி உங்களுடைய உதடுகளின் கனியா இருக்கிற ஸ்தோத்திர பலி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஸ்தோத்திர பலி. ஸ்தோத்திர பலியை நம்ம செலுத்தணும். ஃபாதர் பிரெக்மன்ஸோடைய பாட்டை பட்டும் பாடுறதில்ல, நம்முடைய உதடுகளை கொண்டு நம்ம ஸ்தோத்திர பலிகளை செலுத்தணும். ஆமேன். எப்பொழுதெல்லாம் ஸ்தோத்திரம் செய்ய முடியுமோ அப்பொழுதெல்லாம் நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்ய முடியும். வாயை விரிவாய் தர அதை நான் நிரப்பேன். போன முந்தின வாரம் நம்ம பார்த்தல, வாயை எவ்வளவு விரிவாய் கர்த்தரை நம்ம துதிக்கிறோமோ அவ்வளவுத்துக்கும் அவர் நன்மையினால் நிரப்புகிற தேவன். ஆமேன், ஆமீன். முதலாவது நம்ம என்ன கர்த்தருக்கு கொடுக்கணும்? உதடுகளின் கனியா இருக்கிற ஸ்தோத்திர பலி. சில நேரங்களில் ஸ்தோத்திரம் சொல்ல முடியாத நேரங்கள் நமக்கு வரும். ஆனாலும் கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? உன்னுடைய வேதனையோ, உன்னுடைய கஷ்டமோ, உன்னுடைய முறுமுறுப்பல்ல கர்த்தர் எதிர்பார்க்கிறது, உன்னுடைய ஸ்தோத்திரங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், அவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோபு சொன்னது மாதிரி நம்ம சொல்ல முடியுமா? யோபு இழந்தது மாதிரி யாராவது இழந்திருக்கீங்க? 10 பிள்ளைகளை ஒரு நாள் இழந்தாரு.
அவருக்கு உண்டான எல்லா ஆஸ்திகளையும் அந்த தேசத்திலே அந்த பட்டணத்திலே மிக செல்வந்தனா இருந்த யோபு ஒரே நாளில் தன் எல்லா சொத்துகளையும் இழந்து விட்டார். இழந்த அந்த யோபு என்ன தெரியுமா சொல்கிறாரு? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமீன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்முடைய வாழ்க்கையில் இழப்புகள் வரும்போது, சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வரும்போது, கர்த்தர் நமக்கு ஏதான ஆசீர்வாதத்தை நம்ம கொடுக்கும்போது நம்ம ஸ்தோத்திரம், ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம், இந்த நன்மையை கொடுத்தீரே நமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு வீடை கொடுத்தீரே நமக்கு ஸ்தோத்திரம், காரை கொடுத்தீரே ஸ்தோத்திரம், பிள்ளைகளை கொடுத்தீரே ஸ்தோத்திரம், நான் கேட்டதெல்லாம் எனக்கு கொடுத்தீரே ஸ்தோத்திரம் சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனால் சில நேரங்களை கர்த்தர் எடுத்து விட்டார் என்றால் ஸ்தோத்திரம் நமக்கு எங்கே போவோம்? நினச்சி பாருங்க. ஆண்டவர் சில விஷயங்களுக்கு நமக்கு பதிலை கொடுக்காவிட்டால் நம்முடைய ஸ்தோத்திரம் எங்கே போவோம்? யோபை போல இன்னைக்கு தீர்மானிங்க, என்னோட உதடுகளை கொண்டு நான் முறுமுறுக்க மாட்டேன், என்னுடைய உதடுகளை கொண்டு நான் கர்த்தருக்கு எப்பொழுதும் ஸ்தோத்திரம் சொல்வேன். கர்த்தர் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்தாலும் எடுத்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் செய்வதெல்லாம் நன்மைக்கு தான். தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் அவர் தீமையை நினைக்காத தேவன். ஆமேன். நம்ம சில நேரம் நினைக்கிறோம், இந்த விஷயம் எனக்கு தீமையா இருக்கிறது, இது ஏன் எனக்கு மட்டும் தான் நடக்குது, மற்றவங்க எல்லாம் நல்லா தானே இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன்னு கேட்காதீங்க. உங்க வாழ்க்கையில என்ன தீமை வந்தாலும் அது நன்மைக்கு எதுவாதான் இருக்கும். ஆமேன். அது எதுவா இருந்தாலும் நன்மைக்கு எதுவாதான் கர்த்தர் மாற்றுவார். தம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த விஷயங்களும் நன்மைக்கு எதுவாய் மாற்றுகிற தேவன். அப்படி நன்மைக்கு எதுவாய் மாற்றுகிற தேவனுக்கு எந்நேரமும் நம்ம ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கோம். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நம்ம எப்பெல்லாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லும்போது நம்ம பலிகளை செலுத்தி கொண்டே இருக்கிறோம். ஆமேன். பலிகளை செலுத்தும் போது கர்த்தர் உத்து பார்ப்பாரு, என் பிள்ளை எந்த நிலைமையிலேருந்து ஸ்தோத்திரம் சொல்லுது, என் பிள்ளைக்கு என்ன கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம் சொல்லுது. அவர் நினைத்து உங்களை பார்த்து அவர் மகிழ்ச்சி கொள்வார். ஏனென்றால் என் பிள்ளை இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்களை பார்த்து பரல, என்னை நம்பி இருக்குது, என் மேல அன்பா இருக்குது, என்னையே துதிச்சு கொண்டிருக்கிறனால நீங்கள் நினைப்பதற்கும் சிந்திப்பதற்கும் அதிகமாய் செய்வார். ஆமேன். சில நேரங்கள் நம்மளுக்கு புரியாது. வேதவசனம் அவ்வளோ அழகா ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ எதை எதிர்பார்த்தாலும் ஆண்டவரை எதிர்பாரு, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லு, நீ நினைப்பதற்கும் சிந்திப்பதற்கும் அதிகமாய் செய்வார். ஆமேன். இந்த காலவேளை ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே நான் எதை கொடுக்க வேண்டும் என்றால் முதலாவது நான் ஸ்தோத்திர பலிகளை கொடுக்கணும். ஆமேன். முதலாவது நாம் ஸ்தோத்திர பலிகளை நாம் கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் என்னத்தை கொடுக்க வேணும்? நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீதிமொழிகள் 23:26. என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. ஆமேன். இந்த வசனம் என்ன சொல்கிறது? என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் இருதயத்தை எனக்கு தா. ஆண்டவர் என்னத்தை கேட்கிறார்? முதலாவது ஸ்தோத்திர பலிகளை கர்த்தர் கேட்கிறார். இரண்டாவதாக இருதயத்தை கர்த்தர் கேட்கிறார். ஆமேன். இருதயத்தை கேட்கிறார். அப்படியே நம்ம ஹார்ட் அப்படியே பிளந்து ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும்னு கேட்கிறாரா? இல்லை, நம்ம இருதயத்தில் இருக்கிறதை கர்த்தர் கேட்கிறார். ஆமீன். இந்த உலகத்தில் நம்ம பார்க்கும்போது இருதயம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு ஆர்கன். நமக்கு கால் இல்லாட்டாலும் கை இல்லாட்டாலும் கண்கள் இல்லாட்டாலும் செவிகள் இல்லாட்டாலும் எப்படியாவது வாழ்ந்து விடலாம். ஆனால் இருதயம் இல்லைன்னா நம்ம வாழவே முடியாது. இந்த உலகத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு மூச்சும் உங்கள் இருதய துடித்து கொண்டே இருக்குது. ஆமேன். அவ்வளவு முக்கியமான இருதயத்தை தான் கர்த்தர் கேட்கிறார். இருதயத்தை எனக்கு தா, இருதயத்தை எனக்கு தான். ஏன் கர்த்தர் இருதயத்தை நமக்கு கேட்கிறார் என்றால், இந்த இருதயம் தான் எல்லா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸை விட, எல்லா அவயவங்களை விட தீட்டானது தான் இருதயம். நம்ம நினைக்கிறோம் நம்ம இருதயம் பரிசுத்தமாக இருக்குது, ஆண்டவருடைய அன்பு நிறைந்து இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் ஏன் அந்த இருதயத்தை தான் கேட்குறாருன்னா, உங்கள் இருதயம் தீட்டுள்ளது, நம்ம இருதயம் தீட்டுள்ளது. நம்ம நினைக்கிறோம் பரிசுத்தமாக வாழ்கிறோம். இல்லை இல்லை, இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது ஒவ்வொரு நாளும் நம்ம இருதயத்தில் தீட்டுகளை அனுபவிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் பாவம் உள்ளாடி செல்லும். ஆண்டவர் அதை தான் கேட்குறாரு, உன் தீட்டுள்ள இருதயத்தை எனக்கு தா, அந்த இருதயத்தை புதிதாக நான் மாற்றப் போகிறேன். ஆமேன். உன் இருதயத்தை எனக்கு தா மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. ஆண்டவர் சொல்கிற நம்ம வேதவசனம் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 15:19 வாசிங்க. எப்படி எனில், இருதயத்தில் இருந்த பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூசணங்களும் புறப்பட்டு வரும். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கல்ல, இருதயத்திலேருந்து எல்லா பொல்லாத சிந்தனைகளும் இருதயத்துல தான் வரும். ஒரு மனுஷன் ஒரு தீங்கு செய்யணும், ஒரு தீமை செய்யணும், ஒருவருக்கு தீமை செய்யணும்னு நினைச்சா முதலாவது அவனுடைய மனசு அல்ல, அவனுடைய இருதயம் தான் பேசும். அவனுடைய இருதயத்துல தான் பொல்லாத சிந்தனைகள், தீட்டான சிந்தனைகள், விபச்சாரம், வேசித்தனம், கொலை, இந்த மாதிரி எல்லா காரியங்களும் இருதயத்திலேருந்து தான் வரும். ஆமேன். கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இந்த இருதயத்தை எனக்கு தா,
இந்த இருதயத்தை எனக்கு தா. ஏனென்றால் வேதவசனம் சொல்கிறது, அதே மத்தேயு 15:8 வாசிங்க. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. ஆமென். இந்த வசனம் என்ன சொல்கிறது? அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. நம்ம நாவினால நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை நம்ம செலுத்த முடியும். இந்த வசனம் என்ன சொல்ல தெரியுமா? தன் உதடுகளால் அவங்க ஸ்தோத்திரம் சொல்றாங்க, ஆனா அவங்க இருதயம் எங்க இருக்குது? தூரமா இருக்கிறது. இன்னைக்கு நீங்க நினைச்சு பாருங்க, உங்களை யோசிச்சு பாருங்க. நான் ஆண்டவருக்கு சபையில வந்தா ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறேன், ஆண்டவர் பாடல்களை பாடும்போது நான் உற்சாகமா பாடுகிறேன், நான் துதிக்கிறேன், எல்லாவற்றையும் செய்கிறேன். என் இருதயம் எங்க இருக்குது? உங்களை பார்த்து நீங்க கேட்க வேண்டிய கேள்வி ஆண்டவர் உங்களுக்கு கேட்கிறார். மகனே, உன் இருதயம் எங்க இருக்கிறது? ஒரு பொருள் மேல உன் இருதயம் இருக்குதா? உன் குடும்பத்தின் மேல உன் இருதயம் இருக்குதா? உன்னுடைய வேலையின் மேல உன் இருதயம் இருக்குதா? அல்ல பொல்லாத இந்த உலகத்தின் சிற்றின்பங்களுக்காக உன் இருதயம் இருக்குதா? அல்ல உன் இருதயம் கர்த்தர் பக்கமா இருக்கிறதா? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் கேட்கிறார், உன் இருதயத்தை எனக்கு தா. உன் இருதயத்தில் இருக்கிற எல்லா பொல்லாப்புகளை நீக்கி அதை சுத்தமாக்கி அதை நான் உனக்கு திரும்ப கொடுக்க போகிறேன். உன் இருதயத்தை எனக்கு தா. ஆமென். முதலாவது நம்ம என்ன செலுத்தணும்? கர்த்தருக்கு உதடுகளின் கனியா இருக்கிற ஸ்தோத்திர பலிகளை நம்ம செலுத்தணும். இரண்டாவது, எதை நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும்? நம் இருதயத்தை நம்ம கொடுங்க. இருதயத்தில் கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த இருதயத்தை உமக்கு கொடுக்குறேன். இந்த இருதயம் உடைந்து போன இருதயம், சில நேரங்களில் கல்லான இருதயம், பொல்லாப்பு நிறைந்த இருதயம், என்னை இருதயத்தை கண்ட்ரோல் என்னாலே பண்ண முடியுது, இந்த இருதயத்தை நான் உம்மிடத்தில் கொடுக்குறேன். கேளுங்க அப்பா விட்டு, ஆண்டவரே இந்த இருதயத்தை உம்மிடத்தில் கொடுக்குறேன், இந்த இருதயத்தை தான் உம்மிடத்துக்கு எடுக்கிறேன். நீ சொன்னீரே உன் இருதயத்தை எனக்கு தா. என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிற சகோதர சகோதரி, உன் இருதயத்தை இன்னைக்கு தேவனிடத்தில் கொடுக்க முடியுமா? உன் இருதயத்தை இந்த காலைவேளை அப்பாவிடத்தில் கொடுக்க முடியுமா? அவர் நன்மைகளை செய்கிற தேவனா இருக்கிறார். உங்க இருதயத்தை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். உங்க இடத்துல சோர்வு இருக்குதுக்கா, கஷ்டம் இருக்குதா, மன கஷ்டம் இருக்கா, ஏதோ ஒரு கசப்பு, ஏதோ ஒரு வைராகியம் உங்க மனசுல இருக்குதா, இன்னைக்கு கர்த்தர் கேட்கிறார், அதை மாற்ற நான் வல்லமை உள்ளவரா இருக்கிறேன். உன் இருதயத்தை மாற்ற வல்லமையா இருக்கிறேன். உன் இருதயத்தை மட்டும் எனக்கு தா. ஆமேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போகிறீங்க? நான் என் இருதயத்தை ஒப்பு கொடுக்க போகிறேன். ஆமேன். முதலாவது நம்ம எதை கொடுக்க வேண்டும்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை நம்ம கொடுக்கணும். இரண்டாவதாக எதை நம்ம கொடுக்கணும்? இருதயத்தை நம்ம கொடுக்கணும். மூன்றாவதாக நம்ம எதை கொடுக்கணும்? ரோமர் 12:1 ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமேன். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? ஆண்டவர் கேட்கிறாரு, பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக உங்க சரீரங்களை நீங்க ஒப்பு கொடுக்கணும். ஸோ முதலாவது எதை நம்ம கொடுக்கணும்? ஆண்டவருக்கு உதவின் கனியா இருக்கிற ஸ்தோத்திர பலியில் நம்ம கொடுக்கணும். ரெண்டாவதாக நம்முடைய இருதயத்தை கொடுக்கணும். மூன்றாவது கர்த்தர் கேட்கிறா, உன் சரீரத்தையே எனக்கு தா. உன் சரீரத்தையே எனக்கு தான். நம்ம இந்த சரீரத்தில் மண்ணிலேருந்து உருவாக்கப்பட்ட இந்த சரீரம் மண்ணுக்கான சுபாவங்களும் மண்ணின் காரியங்களும் கிரியைகளும் நமக்குள் காணப்படும். எவ்வளோதான் நம்ம பரிசுத்தமாக வாழணும், எவ்வளோதான் நீதியாக வாழணும், நான் நேர்மையாக நடக்கணும்னு நம்ம நினச்சாலும் நம்முடைய சரீரம் சில நேரம் நமக்கு ஒத்துழைக்காது. நம்முடைய சரீரம் பலவீனமானது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. நம்முடைய சரீரத்தை தான் ஆண்டவர் கேட்கணும். ஆண்டவர் பாருங்க எவ்வளோ அருமையான ஆண்டவர். உங்கள் இடத்துல இல்லாதது, உங்களிடத்துல முடியாத காரியத்தை தான் கர்த்தர் கேட்கிறார். உங்கள் சரீரத்தை ஆண்டவருக்கு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க கர்த்தர் கேட்கிறார். ஆமேன். இந்த சரீரத்தில் இருப்பது தான் நம்முடைய கண்ணு, காது, இருதயம், நாவு, கைகள், கால்கள், ஒவ்வொரு உறுப்புகளும் இந்த சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளையும் கர்த்தர் கேட்கிறார். உன் கண்களை எனக்கு தா, உன் கரத்தை எனக்கு தா, உன் கால்களை எனக்கு தா, உன்னுடைய செவிகளை என் பக்கமாய் திருப்பு. உன் சரீரத்தை நீர் எனக்கு கொடுத்து விட்டால் நான் நிச்சயமாகவே உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஆமேன். ஆமேன். இந்த சரீரத்தை ஏன் நம்ம கர்த்தருக்கு கொடுக்க? நம்ம வாழ்றது நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், இந்த சரீரம் என்னுடைய சரீரம், நான் எனக்கு என்னுடைய தாத்தாவுடைய முகசாயம் என் பக்கம் இருக்குது. சில பேர் நினைக்க என்னுடைய பாட்டியுடைய முடி எனக்கு, என் பாட்டியோட ஸ்கின் கலர் எனக்கு, எங்கள் அம்மாவுடைய ஹெல்த் எனக்கு, அந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் உங்களை பார்த்து, தேவ ஜனங்களாக இருக்க உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இந்த சரீரம் உங்களுடைய சரீரம் அல்ல.
ஆமேன். இந்த சரீரம் உங்களுடைய சரீரம் அல்ல, இது தேவன் தங்குற பரிசுத்தமான ஆலயம். இந்த சரீரத்தை நீங்க உருவாக்கல, உங்க தாய் உங்களை கர்ப்பவித்தாலும் நீங்க உருவாக்கல, உங்களை உருவாக்கின தேவர் ஒருவர் இருக்கிறார். உங்க சரீரத்துல என்னென்ன அவயங்கள் வேணும், எத்தனை அளவுக்கு வேணும், எந்த கலர்ல இருக்கணும், எவ்வளவுக்கு வேணும், எந்த ஹைட்டில் நீங்க இருக்கணும் என்பதை என் தேவனாகிய கர்த்தர் தான் தீர்மானித்தார். இது ஏதோ ஹெரிடிட்ரின்னு வந்தது ஜனங்கள் சொல்லலாம், சயின்டிஸ்ட் சொல்லலாம். ஆனா வேதவசனம் சொல்கிறது இந்த சரீரம் உங்களுடைய சரீரம் அல்ல, இது தேவன் தங்குற ஆலயம். ஆமேன். உலகத்துல நம்ம எப்படியோ வாழ்ந்த நாட்கள் எப்படியோ இருந்துட்டோம். எப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ ஆண்டவர் தம்முடைய விலைக்கிரயத்தை செலுத்தி உங்க சரீரத்தை வாங்கி கொண்டார். ஆமேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:19-20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமேன். அநேக விஷயங்களை இந்த வேத வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய ஆலயமா இருக்கிறது. முதலாவது இந்த சரீரம் எதுவா இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் தங்குற தேவ ஆலயமா இருக்கிறது. இதை நம்ம யோசிக்கணும். சில நேரங்கள் நம்ம சரீரத்தை வைத்து நம்ம என்னென்ன செய்கிறோம் என்பதை நம்ம யோசிச்சு பாருங்க. இந்த சரீரத்தை கொண்டு எதை நம்ம பேசுறோம், எதை நம்ம பார்க்கிறோம், என்னத்தை நாங்கள் செய்கிறோம், எந்தெந்த இடத்துக்கு நம்ம போறோம், என்னென்ன நம்ம யோசிக்கிறோம், என்னென்ன நம்ம பேசுறோம். திஸ் பாடி இஸ் நாட் யோர்ஸ். இந்த சரீரம் உங்களுடையது அல்ல, இது கர்த்தருடைய சரீரம், பரிசுத்த ஆவியானவர் தங்குற தேவ ஆலயம். ஆமேன். ஆமேன். ஒரு ஆலயம், ஒரு 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 நம்ம ஆலயத்தை நம்முடைய சகோதரர்களை குறித்து நம்ம பார்க்கும்போது ஒரு தேவாலயத்தை எவ்வளவு சுத்தமாக வைப்பாங்க. காலங்காத்தால் எழும்பி அந்த தேவர்களை செய்ய வேண்டிய பூஜைகளை செய்துட்டு அந்த டெம்பிள் சுற்றிலும் அவங்க இதில் பரிசுத்தம் பண்ணி அதை கழுவி அந்த காலை வேளையில் செலுத்த வேண்டிய பூஜைகள் எல்லாம் செலுத்தி அவ்வளவு பரிசுத்தமாக அந்த ஆலயத்தை வைப்பாங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறார், நான் தங்குற ஆலயத்தை நீ எப்படி வைத்திருக்க? என்னென்ன வைத்திருக்கிற உங்க ஆலயத்தை? நான் தங்குற அளவுக்கு உங்க ஆலயம் இருக்குதா? இந்த சரீரம் ஆண்டோடைய சரீரம். நம்ம ஏதோ வாழ்ந்துட்டோம் வந்துட்டோம் ஏதோ செய்துட்டோன்னு இல்லை. நீங்கள் செய்கிறது ஒன்னொன்றுக்கும் ஆண்டவரிடத்தில் கணக்கு கொடுக்கணும். உங்கள் சரீரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு தீமையை செய்கிறீங்களா, ஆண்டவருக்கு நீங்கள் கணக்கு கொடுக்கணும். உங்கள் சரீரத்துக்கு ஏதாவது நீங்கள் தீமையை நீங்கள் நினைக்கிறீங்களா, நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். அதுதான் நம்ம வேதவசனம் நம்ம பார்க்கும்போது இந்த தற்கொலை செய்கிறவங்க எல்லாம் நரகத்தில் ஏன் போகிறாங்க தெரியுமா? அது கர்த்தர் தங்குற ஆலயம். அதை நம்ம கெடுத்தா ஆண்டவர் நம்மளே கெடுப்பார். ஆமேன். இந்த சரீரத்தை நீங்கள் கெடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை கெடுத்து விடார். யோசிச்சு பாருங்க, இந்த சரீரத்தை வைத்து நம்ம என்ன செய்கிறோம், இந்த சரீரத்தில் நம்ம என்னத்தை யோசிக்கிறோம், எதை நம்ம பேசுகிறோம். இந்த சரீரமானது கர்த்தர் தங்குற தேவ ஆலயம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் வர வேண்டிய பயம் அது இருக்கணும். இந்த சரீரம் நான் வாழ்கிறது இல்லை, என் இஷ்டத்துக்கு நான் பார்க்கறது இல்லை, என் இஷ்டத்துக்கு நான் கேட்கறது இல்லை, என் இஷ்டத்துக்கு நான் பேசுகிறது இல்லை, என் இஷ்டத்துக்கு நான் செயல்படுகிறதோ போகிறதோ அல்ல. நான் தங்குறது தேவ ஆலயம். நான் எங்கெங்கே போகிறேனோ ஆண்டவர் என் கூட வராரு. நான் எங்கெங்கே போகிறேனோ ஆண்டவரை நான் சுமந்து கொண்டு செல்கிறேன். நான் எதை பார்க்குறேனோ ஆண்டவரும் அதை பார்க்குறாரு. வாலிப பிள்ளைகளே, இன்னைக்கு சபையில் வந்து பரிசுத்தமாக உக்காந்துட்டு இருக்கிறீங்க. இந்த சபையில் வந்து எவ்வளவு பரிசுத்தமாக உக்காந்துட்டு இருக்கீங்க. வீட்டில் போன உங்கள் வாழ்க்கை என்ன? உங்கள் கண்கள் எதை பார்க்கிறது? வாலிப பிள்ளைகள் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாவரையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிற, உன் கண்கள் எதை பார்த்து கொண்டிருக்கிறது? நீ பார்க்கிற அதே விஷயத்தை தான் என் தேவனாகிய கர்த்தர் பார்க்கிறார் என்பதை நீ உணர்ந்திருக்கிறாயா? என்னைக்காவது உணர்ந்திருக்கிறாயா? நீ பார்க்கிற அதே அசுத்தம் தான், நீ பார்க்கிற அதே பாவத்தான் என் தேவனாகி கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உன் கண்கள் எதை பார்த்து கொண்டிருக்கிறது? உன் கைகள் எதை செய்து கொண்டிருக்கிறது? யோசிச்சு பாருங்க. இந்த சரீரம் உங்களுடையது அல்ல, இது தேவன் தங்குற ஆலயமா இருக்கிறது. ஆமேன். இது தேவன் தங்குற ஆலயம். அநேகருக்கு இந்த விஷயம் புரியாது. இது ஏதோ நம்முடைய சரீரம், என் இஷ்டத்துக்கு நான் முடி வெட்டுறேன், நான் ஏன் இஷ்டத்து என்ன கேட்கறது யாருன்னு கேட்குற தம்பி தங்கச்சி, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்ல, திஸ் பாடி இஸ் நாட் யோர்ஸ், இட் இஸ் மைன். ஏன் தெரியுமா ஆண்டவர் அவ்வளோ உரிமையாக கேட்கிறாரு? இந்த சரீரம் என்னுடையது. இதுக்காக ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்பதாக தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தை ஊற்றி உங்களையும் என்னை மீட்டு கொண்டார். உங்கள் சரீரமானது விலைக்கிரயம் பெற்றது. யோர் பாடி இஸ் பாட் வித் அ பிரைஸ்.
உங்கள் சரீரம் ஒரு விலை கொடுத்து வாங்கப்பட்டது. அந்த சரீரத்தை நீங்கள் தீட்டு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆண்டவர் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டார். கொஞ்சம் நேரம் மனம் திரும்ப கொடுப்பாரு. தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீ மனம் திரும்பி வா, கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி வா, உன் சரீரத்தை கர்த்தருக்கு ஒப்புவி. ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார். உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்ல, நியாய தீர்ப்பு நாள் மிக சமீபமாக இருக்கிறது. உன் சரீரத்தை வைத்து நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவரிடத்தில் நீ கணக்கு கொடுக்கணும். ஆமேன், ஆமேன். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்ற, உன் சரீரத்தை எனக்கு தா, ஜீவ பலியாக நீ ஒப்புக்கொடு, ஜீவ பலியாக நீ ஒப்புக்கொடு. ஏனென்றால் இந்த சரீரம் உனக்காக விலைக்கு வாங்கப்பட்ட சரீரம். யாராவது உங்களுக்காக உங்களுக்கு சார்ந்தவர்கள், உங்களை அன்பு கூறவர்கள், நீங்கள் தான் வேணும்னு நினைக்கிறவங்க யாராவது உங்களுக்காக மரித்திருக்கிறாங்களா? உங்கள் அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், உங்கள் சகோதர சகோதரியாக இருக்கட்டும், உங்கள் உயிர் நண்பனாக இருக்கட்டும், யாராவது உங்களுக்காக உங்கள் பாவங்களுக்காக மரித்த இருக்கிறார்களா? யாருமே ஒரு சொட்டு ரத்தத்தையும் உங்களுக்கு சிந்தலை. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க தேவ பிள்ளைகளே, மனுஷன் மேல இருக்கிற பற்று, மனுஷன் மேல் இருக்கிற அன்பு எல்லாம் குறைந்து போகும். ஏனென்றால் கர்த்தர் தம்முடைய ரத்தத்தை கொண்டுதான் உங்களை மீட்டிருக்கிறார். அவர் சும்மா உங்களை காசு கொடுத்து வாங்கல, ஏதோ பொருள் கொடுத்து வாங்கல. தன்னுடைய சொந்த ரத்தம் கிழிக்கப்பட்டது, தன்னுடைய சரீரம் கிழிக்கப்பட்டு கடைசி சொட்டு ரத்தத்தை உனக்காக அவர் ஊற்றி கொடுத்தார். உன் சரீரத்தை நீ பத்திரமாக ஜாக்கிரதையாய் பார்த்து கொள்ளுங்க. ஆமேன். சரீரத்தை எவ்வளவு, என் சரீரம் யார் கேட்குறான்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் கேட்குறாரு உன்னை பார்த்து. சிலுவை நீ பார்த்தா உனக்கு தெரியும், ஆண்டவரே நான் இதெல்லாம் என் சரீரத்தில் செய்கிறேன்னு. இந்த சிலுவை பார்த்து கேளுங்க. ஆண்டவர் அலங்கோலமாய் உனக்காக நின்றார். அந்த சிலுவை நீங்கள் ஒரு தடவை தியானித்து பார்த்தீங்கன்னா, அவர் அழகு நிறைந்தவர், சம்பூரண அழகுள்ளவர். அவரிடத்தில் இவ்வளவு கூட அழகில்லால் அவ்வளவு அழகானவர். உனக்காக அழகை இழந்தார். இன்னைக்கு நீ அழகு படுத்துற, பியூட்டி பார்லர் போகிற, பார்லரை போகிற, ஹேர் கட்டிங் பண்ணுற, என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்கிற. ஆண்டவர் கேட்கிறார், நீ செய்யும் போதெல்லாம் ஒன்னே ஒன்று யோசி, நான் பரலோகத்தில், நான் சிலுவையில் உனக்காக அலங்கோலமாய் நின்றேன். ஏனென்றால் இந்த சரீரம் நம்முடைய சரீரம் அல்ல. அடிக்கடி நம்முடைய பாஸ்டர் சொல்வார், இந்த சரீரத்தில் என்னாவது பூசுறீங்களா ஆண்டுட்டு கேளுங்க. ஆண்டு சொல்வார், என்னத்தை நம்ம பூசணும், எந்த கலரில் பூசணும், எவ்வளோ அளவுக்கு பூசணும் கர்த்தர் கேட்பார். ஆமேன். சரீரம் உங்களுடைய யாரோட கர்த்தர் பேசுகிறாரோ உங்களுக்கு நீங்கள் மனம் திரும்ப. இன்னைக்கு கர்த்தரோடு பேசுகிறார். உங்கள் சரீரம் உங்களுடையது அல்ல, அது விலைக்கு வாங்கப்பட்ட சரீரம். எந்த விலை தெரியுமா? தன்னுடைய சொந்த ரத்தத்தையே ஊற்றி கொடுத்த அந்த விலை உயர்ந்த எந்த ரத்தமும், விலை உயர்ந்த ரத்தம், இயேசுவின் ரத்தம். அந்த ரத்தத்தை கொண்டு நம்முடைய சரீரத்தை அவர் மீட்டு கொண்டார். ஆமேன். இந்த சரீரம் விலைக்கிரயம் கொடுக்கப்பட்டது. அதனால் இந்த சரீரத்தை நம்ம வைத்து நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? நம்முடைய ஆவி, உன்னுடைய சரீரத்தினாலும் உன்னுடைய ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமேன், ஆமேன். வேத வசனம் சொல்கிறது, நாம் சாப்பிட்டாலும் குடித்தாலும் அது கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று இருக்கணும். நம்ம எதை செய்தாலும் ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று இருக்கணும். சரீரம் நம்முடையது அல்ல. நம்ம எதை செய்கிறோமோ, எதை பார்க்கிறோமோ அது ஆண்டவருக்கு மகிமை தருகிறதா? யோசிச்சு பாருங்க. இந்த கால வேலை நான் பேசுகிறேன், நான் என்னுடைய பேச்சு ஆண்டவருக்கு மகிமை கொடுக்குதா? நான் பார்க்கறது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதா? நான் செய்கிறது, நான் போகிற இடத்துல ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறாரா? நான் செய்கிற இந்த விஷயம், இந்த காரியத்தை யாருக்கும் தெரியாமல் செய்கிறேன், தெரிந்து செய்கிறேன், ஆனால் இதனால் ஆண்டவர் மகிமைப்படுகிறார்களா? ஆண்டவருக்கு இந்த வசனத்தை வைத்து ஆண்டவர் நியாயம் தீர்க்கும்போது தேவ பிள்ளை எங்கே நம்ம நிற்போம்? யோசிச்சு பாருங்க. இந்த வசனத்தை வைத்து, இதே ஒரே ஒரு வசனத்தை வைத்து ஆண்டவர் நியாயம் தீர்த்தார் என்றால் உங்கள் சரீரத்தை வைத்து நீங்கள் என்ன சொல்ல முடியும்? ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த சரீரத்தை வைத்து உமக்கு நான் மகிமை செலுத்தவில்லைன்னு சொல்ல போறீங்களா? அல்ல வெட்கப்பட்டு ஆண்டுடைய சமூகத்தில் தலைகுனிந்து நிற்க போறீங்களா? இன்னைக்கு தேவ ஜனமே மனம் திரும்ப, உங்கள் சரீரத்தை கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீங்கள் என்னத்தை செய்தாலும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகணும். அப்படி அந்த ஃபில்டர் நீங்கள் வச்சிங்கன்னா, இப்போ நான் செய்கிறேன், இது ஆண்டவருக்கு மகிமையாக இருக்குதா? இதை நான் பேச போகிறேன், ஆண்டவருக்கு மகிமையாக இருக்குதா? இதை நான் பார்க்க போகிறேன், ஆண்டவருக்கு மகிமையாக இருக்கா? இந்த இடத்துக்கு நான் போகிறேன், இது ஆண்டவருக்கு மகிமையாக இருக்கிறதா என்பதை நீங்கள் யோசிச்சிங்கன்னா அநேக விஷயங்களை இங்கே தப்பிக்க முடியும். அநேக விஷயங்கள் உங்கள் வழிகள் மாறும். அநேக நண்பர்கள் உங்களை விட்டு போவாங்க. அநேக கண்ணிகள் உங்களுக்கு நேராக வைக்கப்பட்ட எல்லாம் நீங்க தப்பு வைக்கப்படும். ஏனென்றால் ஒரே ஒரு சிந்தனை, ஜீவ வார்த்தை இது. இந்த வார்த்தை உங்களுக்குள் வந்துச்சுன்னா அப்பதான் உங்க மனசு திரும்பும், உங்க மனசுக்குள்ளாடி ஒரு தீபம் எரியும். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் சரீரம் என்னுடைய சரீரம் அல்ல, இது கர்த்தருடைய சரீரம். இந்த சரீரத்தை கொண்டு கர்த்தருக்கு நான் மகிமை செலுத்தணும். நம்ம பேசுகிறது, சிந்திக்கிறது, செயல்படுகிறது, போகிறது, வருகிறது, தேவனுக்கு மகிமை செலுத்தணும். ஆமேன்.
இந்த காலவேளை ஒரு ஒரு தீர்மானத்தோடு எடுங்க. ஆண்டவரே, என் உதடுகளின் கலியா இருக்கிற ஸ்தோத்திர பலிகளை மட்டும் நான் ஏறெடுக்கிறது இல்லை, என் இருதயத்தை கொடுக்குறேன். என் இருதயத்தை கொடுக்கறது மட்டுமல்ல, என் சரீரத்தை அப்பாவுக்கு கொடுக்குறேன். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறது? ஜீவ பலியாக நீ ஒப்புக்கொடு, பரிசுத்தமுள்ள ஜீவ பலியாக ஒப்புக்கொடு, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஆமேன். நம்ம நினைக்கிறோம் பாடலை பாடி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசித்து அந்நிய பாஷையில் நிரம்பி ஆண்டுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுதான் ஆராதனை. இல்லை இல்லை, உங்க சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறதான், அதுதான் புத்தி உள்ள ஆராதனை, கர்த்தர் ஏற்றுக்கொள்கிற ஆராதனை அது. ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்தபடியாக நம்ம என்னத்தை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும்? மல்கியா 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வாசிங்க. மல்கியா 3:8-10. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லோரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளா போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்கப்பட மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த வசனம் எதை சொல்கிறது? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வரும்போது தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் நாம் கொண்டு வர வேண்டும். முதலாவது நம்ம என்ன கொடுக்கணும்? சத்தமா சொல்லுங்க. வெறும் ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்க மட்டும் சொல்றாங்க, பின்னாடி இருக்கிறவங்க என்னத்தை பார்த்துட்டு இருக்கீங்க? டிவி பார்த்துட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்க. எதை நம்ம கொடுக்கணும்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை கொடுக்கணும். ரெண்டாவது எதை கொடுக்கணும்? இருதயத்தை நம்ம கொடுக்கணும். மூன்றாவதாக எதை கொடுக்கணும்? சரீரத்தை நம்ம கொடுக்கணும். நான்காவதாக நம்ம எதை கொடுக்கணும்னா தசம பாக காணிக்கைகளை நம்ம கொடுக்கணும். புதிதாக இங்கே வந்திருக்கிறீங்களா? உங்களுக்கு நான் சொல்கிறேன், தசம பாகம் என்றால் 10ல் 1 பங்கு. நீங்கள் சம்பாதிக்கிறதுல 10ல் 1 பங்கை நீங்கள் ஆலயத்தில் வந்து கொண்டு கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, தசம பாகம் கொடுக்கறது மட்டும் இல்லை, காணிக்கைகளை நம்ம செலுத்தணும். ஆண்டவருக்கு காணிக்கைகளை நம்ம செலுத்தணும். பணம் மட்டும் காணிக்கையாக நம்ம செலுத்த முடியாது, நம்முடைய நேரத்தை ஆண்டவர் காணிக்கையாக செலுத்த முடியும். நம்முடைய பணத்தினால, பொருட்கள்னால ஆண்டவருக்கு காணிக்கைகளை நம்ம செலுத்த முடியும். நமக்கு கர்த்தர் கொடுத்த தாழ்ந்துகள் மூலமாக ஆண்டவருக்கு நம்ம காணிக்கைகளை செலுத்த முடியும். ஆமேன். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம்? ஆண்டவர் சொல்கிறார், தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள். இன்னைக்கு எத்தனை பேர் டைத் அண்ட் ஆஃபரிங் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? கரங்களை உயர்த்தி காமிங்க. டைத் அண்ட் ஆஃபரிங். ஆமேன். உங்களை உற்சாகப்படுத்த நான் சொல்கிறேன், ஆண்டவருக்கு தசம பாகங்களை கொண்டு வாங்க. அது 1 ரூபாவாக இருந்தாலும், 2 ரூபாவாக இருந்தாலும், 10 ரூபாவாக இருந்தாலும், உங்களால் முடிஞ்சதை ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க. நீங்கள் தரித்திரராக ஒரு நாள் இருக்க போகிறதில்ல, நீங்கள் ஐஸ்வர்யர்களாக தான் ஆண்டவர்களை மாற்றுவார். ஆமேன். எதெல்லாம் ஆண்டவருக்கு நம்ம கொடுக்குறோமோ, ஆண்டவர் இதை வைத்து விட்டு பெரிய எதையும் செய்ய போகிறதில்ல, உங்களுக்கு தான் கர்த்தர் திருப்பி கொடுக்க போகிறார். நீங்கள் எவ்வளோ 10 ரூபா உங்களுக்கு கொடுத்தாரா? 20 ரூபாவா உங்களுக்கு கொடுப்பார். 100 ரூபாவா நீங்கள் கொடுத்தீங்களா? 200 ரூபாவா கொடுத்துவார். 1000 ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்களா? 2000 கர்த்தர் கொடுப்பார். ஏன்னா அவர் யாருக்கும் கடனாளி அல்ல. ஆமேன். யாருக்கும் அவர் கடனாளி அல்ல. நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாதியத்தில் கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க, அப்பொழுது உங்கள் ஆசீர்வாதம் நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தருக்கு கொடுக்குறது நம்ம சில நேரம் நம்ம நினைக்கிறோம், நான் வந்து கொடுக்கறதுக்கு எனக்கு முடியலையே, எனக்கு கொடுக்க முடியல. சம்பளம் வந்த உடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்கிற எல்லா கமிட்மெண்ட்டை விட ஃபஸ்ட்டு தசம பாகத்தை எடுத்து வைங்க, காணிக்கை எடுத்து வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், ஆண்டவர் தேவைகளை சந்தித்து கொண்டே இருப்பார். ஆமேன். நம்ம முதலாவது சம்பளம் கடத்தோன்னே சில பேருக்கு யோசனை, ஐயோ இந்த இஎம்ஐ நான் கட்டணும், இந்த லோனை நான் கட்டணும், இவங்களுக்கு இந்த காசை கொடுக்கணும், வீட்டுக்கு இந்த பொருட்களை வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சு எல்லாத்தையும் வாங்கும் போது 0ல தான் வந்து நிற்பீங்க. காசே இருக்காது. மற்றவங்கள்ட்ட தான் கடன் வாங்கணும். ஆனால் எப்பொழுது நீங்கள் ஆண்டவருக்கு ஃபஸ்ட் எடுத்து வைக்கிறீங்களோ, ஆண்டவர் பாப்பார், என் மகன் எத்தனை உத்தமமாய் தனக்கு செலவிழித்தில் தனக்கு கிடைத்த பொருட்களை, தனக்கு கிடைத்த காணிக்கலை முதலாவது எனக்கு எடுத்து வைத்திருக்கான். முதலாவது எடுத்து நீங்கள் வச்சிங்கன்னா ஆண்டவர் பின்ன திருப்பி அநேகமாய் கொடுப்பார். கொஞ்சம் நீங்கள் வைக்கிறீங்க, ஆண்டவர் அதிகமாய் கொடுப்பார். ஆமேன். நம்முடைய தேவன் அளவு பார்க்குற தேவன் இல்லை, இவ்வளோ கொடுத்தியா இவளுக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு பேலன்ஸாக கொடுக்குற தேவன் இல்லை, நீங்கள் நினைப்பதற்கும் சிந்திப்பதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் அவர். ஆமேன். காணிக்கைகளும் தசமபாகங்களையும் கொண்டு வாருங்க. ஏதோ நீங்கள் கொடுக்குற காணிக்கைனால இந்த சபை நடக்கணும்னு இல்லை, இந்த சபை கர்த்தர் போஷிப்பார், கர்த்தர் நடத்துவார், அவர் வழிவாசலை திறப்பார், சபையின் மக்கள் கொடுக்கட்டலும் அந்நியர்களை கொடுக்க வைப்பார். ஆனால் உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்துருவீங்க. அநேகர் கேட்கிற கேள்வி, சபைக்கு நான் ஏன் கொடுக்கணும்? பெரிய சபையாச்சே, சபைக்கு நான் கொடுத்து என்ன
ஆக போகுது, நான் கொடுக்குற 10 ரூபாயில் என்ன கிடைக்க போகுது, நான் கொடுக்குற 100 ரூபாயில் என்ன நடக்க போகுது, அப்படி யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஆண்டவர் உங்கள் இருதயத்தை தான் பார்க்குறாரு, உங்கள் காசை கர்த்தர் பார்க்கல. உங்கள் இருதயத்தில் நீங்கள் எவ்வளவு ஆண்டவருக்கு நான் கொடுக்கணும், இவ்வளவு எனக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார், என்னை கர்த்தர் பார்த்து. ஒவ்வொரு நாளும் சண்டே நீங்கள் வரும்போது காணிக்கை எடுத்து வரும், ஏதோ ஒரு சடங்காச்சாரம் நான் போட்டு தான் ஆகணும். என் பக்கத்தில் பேகை கொடுத்து விடுவாங்க, தட்டி காணிக்கை போடுன்னு சொல்லுவாங்க. பாஸ்டர் எங்கேருந்து காணிக்கை குடுன்னு கேட்பாரு. அதுக்காக அல்ல, அப்பா என்னை ஒரு வாரம் பாதுகாத்தார், அப்பா ஒரு வாரம் என்னை போஷித்தார், அப்பா என் தேவைகளை சந்தித்தார். இன்னைக்கு நினைச்சு பாருங்க, ஒரு மனுஷனுக்கு முன்பதாக ஆண்டவர் நீங்க நிக்க வச்சிருக்காங்களா? இன்னைக்கு ரோட்ல அத்தனை பிச்சை எடுக்கிற ஜனங்கள் இருக்கும்போது உங்களை பிச்சை எடுக்க ஆண்டவர் விட்டாரா? நம் தேவன் பிச்சைக்கார தேவன் அல்ல, அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர் சம்பூரண ஐஸ்வர்யத்தை உடையவர். அவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீர் காணிக்கையின் தசபாவங்களை சபைக்கு கொண்டு வா, இதன் மூலமா என்னை சோதித்து பாரு, நான் வானத்தின் பலகனை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உன்னை ஆசீர்வதிப்போம். இந்த வார்த்தை கவனமா கவனிங்க. கொஞ்சமா நம்ம கொடுக்குறோம், அப்பா என்ன தெரியுமா செய்கிறாரு? வானத்தையே கிழிக்கிறாரு. இடம் கொள்ள உங்க இடத்துல, உங்க வீட்டில், உங்களுக்கு வைக்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் கொடுப்பார். அதுதான் நம்முடைய தேவன், அத்தனை உண்மை உள்ள தேவன். 1 ரூபாய் நீங்க கொடுத்தாலும் அதுக்கான கணக்கை எழுதி வைத்திருக்கிற தேவன். ஆமென். சபைக்கு காணிக்கைகளை கொண்டு வாங்க, அது எத்தனை ரூபாவா இருந்தாலும், அது சில்லற காசா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்கு கொண்டு வாங்க. இதை நீங்க கொண்டு வந்தனால உங்களுக்கு தான் ஆசீர்வாதம். ஆமென். ஏதோ சபையின் தேவை சந்திக்கப்படணும்னு கேட்கல, வேதவசனம் சொல்கிறது, கட்டளை சொல்கிறது, தசபபாகங்களின் காணிக்கைகளும் பண்டக சாலையில் கொண்டு வாங்க. தசபபாகங்களை வேற யாருக்கு நம்ம அனுப்பக்கூடாது. இந்த சபையில் இருக்கிற சபையின் உறுப்பினர்கள், இந்த சபையின் மெம்பர்ஸ் சபைக்கு தான். எந்த இடத்துல நீங்க சாப்பாடு சாப்பிட்றீங்க அந்த இடத்துல தான் நீங்க பில் பே பண்ணணும். இப்போதான் நிறைய பேர் தூங்கி எழுப்புனாங்க. எந்த இடத்துல சாப்பாடு சொன்னோன்னே நிறைய பேர் எழுந்துச்சிட்டாங்களே. எந்த இடத்துல நீங்கள் சாப்பிட்றீங்களோ அந்த இடத்துல தான் நீங்கள் காசை கொடுக்கணும். இங்கே சாப்பாடை சாப்பிட்டு பக்கத்து வீட்டில் போய் காசு கொடுத்தீங்கன்னா யார் முட்டாள் நினைப்பாங்க? ஹோட்டல்காரன் காசை வாங்கிடுவான். ஆனால் நீங்கள் தான் முட்டாளாக ஆகிடுவீங்க. உங்களை ஆண்டவர் முட்டாளை கூப்பிடல. நீங்கள் கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை கொடுங்க, நீங்கள் கொடுக்க வேண்டிய தசமபாகங்களை கொடுங்க. இந்த மாதத்துல கர்த்தருக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே என் இடத்துல நிறைய பேருக்கு இல்லாமையிலேருந்து கொடுக்கறது இல்லை என் இடத்துல ஒன்றுமே இல்லைப்பா, ஆனால் என் இடத்துல இருக்கிறது கொஞ்சத்தையும் நான் கொடுக்குறேன். கொஞ்சத்துல நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா அநேகத்தின் மேல் அதிகாரியாய் கர்த்தர் வைப்பார். ஆமென். ஆண்டவர் சொல்கிறது, தசமபாகங்களையும் காணிக்கைகளையும் நீ கொண்டு வாங்க. வேதவசனம் உபாகமம் 16ஆம் அதிகாரம் 17வது வசனம் என்ன சொல்கிறது பாருங்க. 16:17 உபாகமம் 16:17. ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறும் கையோடு வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன். ஆமென். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய சந்நிதிக்கு வெறுங்கையோட வரக்கூடாது. நல்லா மூஞ்ச பார்த்து சொல்லுங்க. அப்படியே குனிஞ்சிட்டு இருக்காங்க நிறைய பேர், எஸ்கேப் ஆகலான்னு. மூஞ்ச பார்த்து தட்டி கூட சொல்லுங்க. தூங்கிட்டு இருந்தா தட்டி பார்த்து சொல்லுங்க, ஆண்டோடைய ஆலயத்துக்கு வரும்போது வெறுங்கையோட வரக்கூடாது, வெறுங்கையோட வரக்கூடாது. எதை கொண்டு வரணும்? காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் சபைக்கு கொண்டு வாங்க. ஆமென். ஆமென். சபைக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வெறும் கையோட ஒரு நாளும் சபைக்கு வரக்கூடாது. நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது, ஒரு சின்ன பிள்ளையா தானே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போதும், எங்கே போகிறோம், ஒரு கல்யாணத்துக்கு போனால் கூட காசு எடுத்துகிட்டு போகிறோமா, மொய் காசு எடுத்துகிட்டு போகிறோமா, ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போனால் ஒரு கிஃப்ட்டை வாங்கி கொடுக்குறோமா? அப்பா உங்களை போஷித்தார் அல்லவா, அப்பா உங்கள் தேவைகளை சந்தித்தார் அல்லவா, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்தார் அல்லவா. அவரை பார்க்க வரும்போது என்ன எடுத்துகிட்டு வரணும்? காணிக்கைகளும் தசமபாகங்களும். ஆண்டவரே, இதை பாதத்தில் நான் வைக்கிறேன், என்னுடைய காணிக்கைகள் என்னுடைய தசமபாகங்கள் உம்முடைய பாதத்தில் வைக்கிறேன், இதை நீங்க ஆசீர்வதித்து பலுகி பெருக செய்யுங்க. ஆமென். முதலாவது நம்ம என்னத்தை எடுத்துட்டு வரணும்? ஸ்தோத்திர பலிகளை நம்ம கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். இரண்டாவது எதை நம்ம கொடுக்க வேண்டும்? நம்முடைய இருதயத்தை கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக எதை நாம் கொடுக்க வேண்டும்? சரீரத்தை நம்ம கொடுக்கும். நான்காவதாக எதை கொடுக்க வேண்டும்? தசமபாகங்களையும் காணிக்கைகளையும் கொடுக்க வேண்டும். அடுத்தபடியாக நம்ம கர்த்தருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பதை நம்ம பார்க்கும்போது நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 27வது வசனம். நீதிமொழிகள் 28:27. தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விலக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். இந்த வசனம் நம்ம பார்க்கும்போது தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். ஸோ அடுத்தபடியாக நம்ம 5வதாக யாருக்கு கொடுக்கணும்?
தரித்திரர்களுக்கு நம்ம கொடுக்கணும், ஏழைகளுக்கு நம்ம கொடுக்கணும். எதை கொடுக்க முடியுமோ அதை நம்ம கொடுக்கணும். ஒரு ஏழைக்கு காசு உதவி தேவையா இருக்காத காசை நம்ம கொடுக்கலாம். ஒரு ஏழைப்பட்டவங்களுக்கு பண உதவி, அல்லனா ஒரு பொருட்கள் வாங்கி கொடுக்கணும், அல்ல ஒரு நேரம் ஆகாரத்தை நம்ம கொடுக்கணும், வஸ்திரத்தை நம்ம கொடுக்கணும். வெறும் கிறிஸ்மஸ் சீசன்ல போய் எல்லாரையும் தேடி தேடி கொடுக்கறதல்ல, எப்பொழுதுமே இது நம்ம கொடுத்து கொண்டே இருக்கணும். ஆமே. நம்ம கொஞ்சம் நமக்கு இருக்கிறதுல கொஞ்சத்தை எடுத்து வேர்பெருத்தி வைங்க, இதை நான் ஏழைகளுக்கு கொடுக்க போகிறேன். ரோட்ல இருக்கிற அனாதைகளுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்களோ அத்தனை பிள்ளை என்னால முடிஞ்ச அளவு நான் கொடுக்க போகிறேன். ஆண்டவர் சொல்கிறார், தரித்திர இருக்கிற கொடுத்தவர்கள் ஒரு நாளும் தாழ்ச்சி அடையான். ஆமேன். நீங்க ஏழைகளுக்கு கொடுத்தீங்கன்னா கர்த்தருக்கு கடன் கொடுக்க நினைச்சு பாருங்க. ஆண்டவருக்கே கடன் கொடுக்க முடியுமா? இந்த உலகமே உடையது. நீங்க போட்டிருக்கிற காதல கழுத்துல போட்டிருக்கிற நகையெல்லாம் அவருடையது. நீங்க போட்டிருக்கிற எல்லா வஸ்திரமும் அதை உருவாக்க நினைத்த எல்லா மெயின் சோர்ஸே ஆண்டவருது. இந்த உலகமே அவருடையது. ஆனா அவரே கடனாளியா மாறி வரா. எப்போ? நம்ம ஏழைகளுக்கு கொடுக்கும்போது. கர்த்தரே கடனாளியை நினைச்சு பாருங்க. ஆண்டவருக்கே நம்ம கடன் கொடுக்குறோம். இவ்வளவு பத்தாம, ஆண்டவருக்கு இதெல்லாம் பத்தாம ஆண்டவர் உங்களிடத்துல ஒரு கடனை வாங்குறாருன்னா அப்போ நீங்க ஏழைகளுக்கு கொடுக்கணும். ஏழைகளுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா கர்த்தருக்கு நீங்க கடன் கொடுக்குறீங்க. ஆண்டவர் கடனாளியா இருந்திருக்கிறாரா? ஒரு நாளாவது, ஒரு நேரமாவது ஒரு கடனாளியா இருந்திருக்கிறாரா? இல்லவே இல்லை. நீங்க கடன் கொடுக்கும்போது அதை ரெட்டத்தனையா உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். ஏழைகளுக்கு நீங்க உதவி செய்யும் போது அவர் மறுபடியும் திருப்பியும் அதை உங்களுக்கு கொடுப்பார். ஆமேன். வேதவசனம் சொல்கிற தரித்திரருக்கு நம்ம கொடுக்க வேண்டும். ஆமேன். மத்தேயு 10:42 சொல்கிறது, இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனுக்கு தன் பலனை அடையாமல் போகான். ஆமேன். இந்த சிறியரில் ரொம்ப ஏழப்பட்ட தாழ்த்தப்பட்ட இருக்கவங்களுக்கு வேதவசனம் சொல்லுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை தான், ஒரு கிளாஸ் பச்சை தண்ணி, வேற எதுவுமே ஆண்டவராங்க அந்த இடத்துல மென்ஷன் பண்ணல. ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தாலும் அதற்கான பலன் உங்களுக்கு இருக்குது. அப்போ நினச்சி பாருங்க, ஒரே ஒரு கிளாஸ் தண்ணீரை நீங்கள் கொடுத்தாலும் அதற்கான பலன் இருக்குது. எத்தனை நீங்கள் கொடுக்குறீங்களோ அத்தனையும் உங்களுக்கு பலனாய் வரும். ஆமேன். இந்த நாளை தீர்மானம் பண்ணுங்க, நான் ஏழைகளுக்கு கொடுக்குறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு. வெறும் கிறிஸ்மஸ் சீசன், நியூ இயர் சீசன், என்னுடைய பிறந்த நாள், என்னுடைய திருமண நாள் மட்டுமல்ல, எப்பெல்லாம் தேவைப்படுதோ ஒரு ஏழை கூப்பிடும்போது அவனுக்கு நம்ம செவி கொடுக்கணும். நம்ம செவி கொடுக்காமல் போகாவிட்டால் சாபங்கள் நம்மை பின்தொடரும். வேதவசனம் சொல்லுகிறது, வேதவசனம் இருக்கிறதா நான் சொல்கிறேன். நம்ம ஏழைகளுடைய செவிகளை, நம்ம ஏழைகளுடைய கூக்குரலுக்கு நம்முடைய செவிகளை நம்ம விளக்கணும்னு என்றால் சாபங்கள் நம்மை பின்தொடரணும். சாபமாக வாழணுமா, ஆசீர்வாதமாக வாழணுமா? நீங்கள் இருக்கிறத பார்த்தா நான் அப்படி தான் இருக்கிறேன், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆமேன். கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்குறாரு. அந்த ஆசீர்வாதமாக, முழுமையான ஆசீர்வாதமாக நீங்கள் வாழணும்னா ஏழைகளுக்கு நீங்கள் உதவி செய்யணும், ஏழைகளுக்கு நீங்கள் கொடுக்கணும். கொடுக்குற ஒரு இருதயம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். ஆமேன். ஆமீன். ஸோ முதலாவது எதை நம்ம கொடுக்கணும்? ஸ்தோத்திர பலிகளை கொடுக்கணும். இரண்டாவது எதை கொடுக்கணும்? இருதயத்தை கொடுக்கணும். மூன்றாவதாக எதை கொடுக்கணும்? சரீரத்தை கொடுக்கணும். ஐந்தாவதாக எதை கொடுக்கணும்? நான்காவது எதை கொடுக்கணும்? தஸ்மபாகங்களின் காணிக்கைகள். ஐந்தாவதாக ஏழைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டும். ஆமேன். ஆமேன். ஆறாவதாக ஒரே ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட், நம்ம எல்லாத்தையும் கொடுக்குறோம், ஒன்னே ஒன்று நம்ம விடுகிறோம். ரோமர் 14:12 எடுத்து வாசிங்க. ரோமர் 14:12. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். Each one of us will give an account of himself to God. நம்ம எல்லாம் கொடுக்குறோம், ஆண்டவருக்கு எல்லாத்தையும் கொடுத்தாலும் கடைசி நியாய தீர்ப்பு நாளில் நம்ம என்ன தெரியுமா ஆண்டவர் கொடுக்க போகிறோம்? கணக்கு கொடுக்க போகிறோம். அநேக கிறிஸ்தவர்கள் மறக்கிற ஒன்னே ஒன்று, சபைக்கு வரோம், ஆராதிக்கிறோம், ஆண்டவர் நன்மை செஞ்சார், ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம், ஆண்டவர் நல்ல மனப்பூர்வமாக நம்ம ஆராதிக்கிறோம், கொடுக்குறோம், காணிக்கைகளை கொடுக்குறோம், உதவிகளை செய்கிறோம், சபைகளை தாங்குகிறோம், ஊழியக்காரர்களை தாங்குகிறோம். ஆனால் ஒன்னே ஒன்று நினச்சி பாருங்க, நியாய தீர்ப்பு நாள் அப்பாவுடைய சமூகத்தில் நீங்கள் வந்து நிற்கும்போது கணக்கு கொடுக்கணும். நீங்கள் பார்க்குற ஒவ்வொன்றுக்கும் கணக்கு கொடுக்கணும். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்கணும். நீங்கள் செயல்படுகிற ஒவ்வொருத்துக்கும் நீங்கள் செயல்படுத்தணும். நீங்கள் சிந்திக்கிற ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் கணக்கு ஆண்டவர் கொடுக்கணும். எங்கெங்கே போனீங்களோ, என்னென்ன இழந்தீங்களோ, என்னென்ன எடுத்துக்கொண்டீங்களோ, எதை விற்றீங்களோ, எதை ஸ்பெண்ட் பண்ணீங்களோ, எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் கணக்கு கேட்பார். ஆமீன். கணக்கு கொடுக்க வேண்டிய காலம் மிக சமீபம். நம்ம நினைக்கிறோம் 2000 வருஷமா இதுதானே சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து வராரு வராரு வராரு. நினையாத நாள் ஆண்டவர் வரப்போகிறார், நினையாத நேரத்தில் அவர் வரப்போகிறார். அவருடைய வருகை அத்தனை சமீபமா இருக்கும்போது தேவ ஜனமே இன்னைக்கு ஒன்று யோசிச்சு பாருங்க, நான் ஆண்டுடைய வருகை வந்தால் என்ன கணக்கு நான் கொடுப்பேன்? ஆண்டு எனக்கு கொடுத்த கொஞ்ச
கொஞ்சம் வேலையில் நான் உண்மையாக இருந்தேனா, ஆண்டவர் எனக்கு கொடுத்த கொஞ்சம் ஊழியத்தில் நான் உண்மையாக இருந்தேனா, ஆண்டவர் எனக்கு கொடுத்த கொஞ்சம் பணத்தில் நான் உண்மையாக இருந்தேனா, ஆண்டவர் எனக்கு கொடுத்த குடும்பத்தில் நான் உண்மையாக இருந்தேனா. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் பார்க்கலன்னு நினைக்கிறோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் முற்று பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பப்போ பலனை கொடுக்காட்டலும், அப்பப்போ தண்டனை உங்களுக்கு வராட்டலும், ஆண்டவர் என்னை தண்டிக்கலையே, ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கலையே, நான் செய்கிறதெல்லாம் கரெக்டு, நீங்கள் செய்யலாம், செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாள் வரும். நீ பேசினது, சிந்தித்தது, செயல்பட்டது எல்லாவற்றுக்கும் நீ கணக்கு கொடுக்கணும். இன்னைக்கு என்கிட்ட கணக்கு கொடுக்கணும், ஊழியக்காரர்கிட்ட கணக்கு கொடுக்கணும், உங்கள் கணவர் மனைவி கிட்ட, பிள்ளைகளுக்கிட்ட, பாஸ் கிட்ட கணக்கு கொடுக்கணும்னு இவ்வளோ யோசிக்கிறீங்களே. எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவரத்தில் என்ன கணக்கை கொடுக்க போகிறீங்க? என்ன கணக்கை கொடுக்க போகிறீங்க? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. நம்ம என்னென்ன பேசியிருக்கிறோம், என்னென்ன சிந்திச்சிருக்கிறோம், ஒருத்தருக்கு பின்பதாக என்னென்ன நம்ம குறித்து பேசியிருக்கிறோம், என்னென்ன நம்ம சிந்திருக்கிறோம், நம்ம குடும்பத்தில் நம்ம என்னென்ன பார்க்காம செய்யாமல் சிந்தித்து பேசியிருக்கிறோம். இதற்கெல்லாம் நீங்கள் கணக்கு கொடுக்கணும். ஆமேன். ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுருக்கீங்க, எதை கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பேசுகிறது, செயல்படுது, சிந்திப்பதுக்கு எல்லாவற்றுக்கும் ஆண்டவரத்தில் ஒவ்வொருவனும் கணக்கு கொடுக்கணும். வெறும் ஊழியக்காரர் மட்டும் கணக்கு கொடுக்கறது இல்லை, விசுவாசிகள் மட்டும் கணக்கு கொடுக்கறது இல்லை, இங்கே இருக்கிற நல்ல முதிர்ந்தவர்கள் மட்டும் கணக்கு இல்லை. எல்லா வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், முதியவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், தேவ ஊழியக்காரர்கள், பரிசுத்தவான்கள் எல்லாரும் போய் அப்பாவுடைய சன்னிதானத்தில் நிற்கணும். கணக்கை நம்ம கொடுக்கணும். ஆமேன், ஆமேன். இந்த பயம் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம செய்வது எல்லாத்துலையும் 2 தடவை யோசிச்சு தான் நம்ம செய்வோம். ஆண்டருக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும்னு நம்ம நினச்சோன்னா, நம்ம பேசுகிறதா இருந்தாலும் சரி, சிந்திக்கிறதா இருந்தாலும் சரி, செயல்படுது எழுதுகிறதா இருந்தாலும் சரி, ஒரு தடவை நமக்கு அப்படியே அலாரம் உள்ளாடி அடிக்கும். ஆண்டவரே, இன்றைக்கி நான் இதை செய்கிறேனே, மற்றவங்களை குத்தப்படுத்தணும், மற்றவங்களை காயப்படுத்தணும், மற்றவங்களை இழிவாய் பேசணும்னு நினைக்கிறேனே, இதுக்கெல்லாம் நான் அப்பாவத்தில் சமயத்தில் நான் கணக்கு கொடுக்கணும். ஆமேன், ஆமேன். நினச்சி பாருங்கள், எல்லாவற்றுக்கும் நீங்கள் கணக்கு கொடுக்கணும். ஆமேன். ஸோ முதலாவது எதை நம்ம கொடுக்கணும்? நல்ல சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திர பலிகள் நம்ம சரி. 2வதாக எதை கொடுக்கணும்? இருதயத்தை கொடுக்கணும். 3வதாக எதை கொடுக்கணும்? சரீரத்தை கொடுக்கணும். 4வதாக எதை கொடுக்கணும்? 5வதாக எதை கொடுக்கணும்? ஏழைகளுக்கு கொடுக்கணும். 6வது அது எது கொடுக்கணும்? கணக்கு நம்ம கொடுக்கணும். ஆமேன். இந்த 6 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஸோ நம்ம கொடுக்கறது எதெல்லாம் நம்ம கொடுக்கணும் என்பதை முக்கியமானதை நம்ம பார்த்தோம். அடுத்தபடி எப்படி நம்ம கொடுக்க வேண்டிய 2 விஷயம். எப்படி நம்ம கொடுக்கணும். நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறேன், ஏழைகள் கொடுக்க ரெடியாக இருக்கிறேன், ஆண்டவர் கொடுக்கறது நான் ரெடியாக இருக்கிறேன், என்னுடைய சரீரத்தை, என்னுடைய இருதயத்தை கொடுக்க நான் ரெடியாக இருக்கிறேன். நான் எப்படி நான் கொடுக்க வேண்டும்? எடுத்து வாசிங்க. 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 9வது வசனம். 1 நாளாகமம் 29:9. இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இருதயத்தோடே உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது முதலாவது இப்படியாக மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். சொல்லுங்க பார்க்கலாம். மனப்பூர்வமாய் கொடுக்கணும். மனப்பூர்வமான நம்ம மனசுலேருந்து கொடுக்கணும். யாரோ சொல்லி நம்ம கொடுக்கறது இல்லை, இது கொடுத்தா கொடுக்கணுமேனு கொடுக்கறது இல்லை, கட்டாயத்தால் கொடுக்கறது இல்லை, மனப்பூர்வமாய் நம்ம கொடுக்கணும். ஆண்டவருக்கு கொடுக்கறது நம்ம கொடுக்கணும், நம்முடைய சுற்றில் இருக்கிற ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டியது நம்ம கொடுக்கணும், கர்த்தருடைய சபைக்கு கொடுக்க வேண்டியது நம்ம கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? மனப்பூர்வமாய் நம்ம கொடுக்கணும். 2வது எதை கொடுக்கணுமா? உத்தம இருதயத்தோடு நம்ம கொடுக்கணும். உத்தம இருதயம். உத்தம இருதயம் என்னன்னா, நம்முடைய இருதயத்தில் ஒரு சிந்தனையே இருக்கக்கூடாது. நான் ஆண்டருக்கு இது கொடுக்குறேன், இதை வச்சு நான் அப்படியே, நம்ம சில பேர் நம்ம என்னது லஞ்சம் கொடுப்பாங்க பார்த்தியா, இந்த காசை நான் கொடுத்தா இந்த வேலை எனக்கு நடக்கும், இவனுக்கு இந்த பணத்தை கொடுத்தா எனக்கு இந்த வேலை நடக்கும், அப்படியெல்லாம் ஆண்டர்கிட்ட நடக்காது. உத்தம இருதயம் உங்களுக்கு வேணும். நான் ஆண்டத்தில் நான் கொடுக்குறேன், பரிசுத்தமுள்ள தேவனத்தில் நான் கொடுக்குறேன், என் இருதயம் எப்படி இருக்குது? ஆண்டத்தில் நான் வெளியரங்கமாக, நான் உற்சாகமாக, சந்தோஷமாக நான் கொடுக்குறேன், என் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறேன். நான் எப்படி ஆண்டவருக்கு என் இருதயத்திலேருந்து உத்தமமாக நான் கொடுக்குறேன்னா, அல்ல நான் என் இருதயத்தில் வஞ்சகத்தை வைத்து, பொறாமைகளை வைத்து, எரிச்சல்களை வைத்து, கசப்புகளை வைத்து நான் கர்த்தர் கொடுக்குறேன்னா? ஆமேன். முதலாவதாக மனப்பூர்வமாய் நம்ம கொடுக்கணும். 2வதாக உத்தம இருதயத்தை கொடுக்கணும். 3வதாக நம்ம எப்படி கொடுக்கணுமா? உற்சாகமாய் கொடுக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமாய் நம்ம கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? உற்சாகமாய் நம்ம கொடுக்கணும். வேதவசனம் சொல்கிறது, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் கோபமா இருக்கிறாரா? கர்த்தர் கோபமா இருக்கிறாரா? நீங்க இருக்கிறத பார்த்தா உற்சாகமா கொடுத்தா ஆண்டவர் கோபப்பட்டுறாருன்னு இருக்கு. வேதவசனம் சொல்கிறது, நீங்க உற்சாகமாய் கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்க மேல பிரியமா இருப்பார். ஆமேன்.
ஆமீன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமா இருக்கிற உற்சாகம் நமக்கு தேவை. இதை நான் செய்ய போகிறேன், இதை நான் கொடுக்க போகிறேன், அப்பாவுக்கு நான் கொடுக்க போகிறேன், சபைக்கு நான் கொடுக்க போகிறேன், ஏழைகளுக்கு நான் கொடுக்க போகிறேன், என் சரீரத்தை நான் கொடுக்க போகிறேன். உற்சாகம் நமக்கு தேவை. ஏனோ தானோ ஏதோ லேசியா நம்ம வந்துட்டு போறது இல்லை. உற்சாகம் நமக்கு இருக்கணும். ஆமேன். அப்படியே உற்சாகமா கையை குலுக்கி பாருங்க. நிறைய பேரு அப்படியே என்னன்னா நடக்குதுங்க, நமக்கு அறியாம என்னென்னவோ நடக்குதேன்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. நல்ல கையை குலுக்குங்க. அப்படியே பின்னாடி இருக்கிறவங்க அப்படியே கையை குலுக்குங்க. நல்லா உற்சாகமாய் கொடுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமாய் கொடுங்க, உற்சாகமாய் கொடுங்க. ஆண்டவருக்கு உற்சாகமாய் கொடுத்தார். அவர் பிரியப்படுகிற தேவன். ஆமென். அவர் பிரியப்படுகிற தேவனா இருக்கிறார். உற்சாகமாய் கர்த்தருக்கு நம்ம கொடுக்கணும். யாருக்கு நம்ம கொடுக்கணும்? கர்த்தருக்கு நம்ம கொடுக்கணும். சபைக்கு வந்து கொடுக்கும்போது சபைக்கு நான் கொடுக்குறேன், ஊழியக்காரர் கொடுக்கும்போது நான் ஊழியக்காரருக்கு கொடுக்குறேன், ஏழைகளுக்கு நான் கொடுக்கும்போது ஏழைகளுக்கு கொடுக்குறேன், இந்த பிரதருக்கு நான் கொடுக்குறேன், இந்த சிஸ்டருக்கு நம்ம கொடுக்குறேன்னு நினைக்கக்கூடாது. ஆண்டவருக்கு நான் கொடுக்குறேன், கர்த்தருக்கு நான் கொடுக்குறேன், என் தேவனாகிய கர்த்தருக்கு நான் கொடுக்குறேன். உற்சாகமா உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் மனப்பூர்வமாய் நான் கர்த்தருக்கு கொடுக்குறேன். இங்க இடத்துல நம்ம பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீது ராஜா காணிக்கைகளை கேட்கும்போது உற்சாகமாய் கொடுத்தாங்களாம், உத்தமமாய் கொடுத்தாங்களாம், சந்தோஷமாய் மனப்பூர்வமாய் கொடுத்தாங்களாம். அவங்க கொடுத்தது தாவீது ராஜாக்கு அல்ல, தேவ ஆலயத்துக்கும் அல்ல, கர்த்தருக்கு கொடுத்தார்கள். வேதவசனம் சொல்லுகிறது கர்த்தருக்கு கொடுத்தார்கள். ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு கொடுத்து இதுதான் நம்ம மனசுல இருக்கணும். நம்ம எதை கொடுத்தாலும், ஒரு பொருளோ, ஒரு சாப்பாடோ, ஒரு வஸ்திரமோ, காணிக்கைகளோ, நம்மளுடைய நேரமோ, நம்முடைய தாளந்துகளோ, எதையும் நம்ம கொடுத்தாலும் ஆண்டவருக்கு நான் கொடுக்குறேன். ஊழியங்களை செய்கிறீங்களா? ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்கிறேன். வேலைகளை செய்கிறீங்களா? ஆண்டவருக்கு நான் வேலை செய்கிறேன். வீட்டில் இருக்கிற எல்லா வேலைகளும் நீங்கள் செய்கிறேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த குடும்பத்தில் நான் வேலை செய்கிறேன். நீங்கள் எதை செய்தாலும் ஆண்டவருக்கு நான் செய்கிறேன், ஆண்டவருக்கு நான் கொடுக்குறேன் என்பதை நீங்கள் யோசிச்சிங்கன்னா நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமேன். உற்சாகமாக நம்ம கொடுக்கணும், உத்தமமாய் நம்ம கொடுக்கணும், கர்த்தருக்கு நம்ம கொடுக்கணும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், உபாகமம் 16:17 எடுத்து வாசிங்க. உபாகமம் 16ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறும் கையோட வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன். கடைசி பகுதி மறுபடியும் வாசிங்க. அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன். ஆமீன். அடுத்தபடி நாம் எப்படி கொடுக்கணும்? உற்சாகமாக கொடுக்கணும், மனப்பூர்வமாய் கொடுக்கணும், உத்தம இருதயத்தோடு கொடுக்கணும், கர்த்தருக்கு நம்ம கொடுக்குறோம் என்கிற சிந்தனை நமக்கு இருக்கணும். ரெண்டாவதாக ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்ப கொடுக்கணும். ஆமேன். சில பேர் சபை கொடுக்கணும்னு உற்சாகமாக கொடுப்பாங்க, ஆனால் கடனாளியாக இருப்பாங்க. கொடுக்கணும்னு நினைப்பேங்க, லோன் போட்டு கொடுப்பாங்க, யார்கிட்டேருந்தோ கடன் வாங்கி கொடுப்பாங்க. நீங்கள் சபைக்கோ, ஊழியக்காரருக்கோ, ஏழைகளுக்கோ கடன் வாங்கி உதவி செய்யாதீங்க. கடன் வாங்கி எதையும் செய்யாதீங்க. ஆண்டவர் கேட்கறது கடன் வாங்கி நீ எனக்கு கொடுக்கணும், இது கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும்னு ஆண்டவர் கேட்கல, உன் தகுதிக்கு ஏற்றபடி நீங்கள் கொடுக்கணும். ஆமேன். எப்படி நம்ம கொடுக்கணும்னா நம்முடைய தகுதிக்கு நமக்கு தகுதி என்ன என்பது உங்க ஒருவருக்கும் எல்லாருக்கும் தெரியும், எனக்கு தெரியாது. உங்க தகுதி என்ன, உங்க குடும்ப தகுதி என்ன, உங்களுடைய பணம், உங்களுடைய சேலரி எவ்வளவு, உங்களுக்கு வரவு செலவு எவ்வளவு என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், உங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரியும். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, உங்க தகுதிக்கு ஏற்றபடி கொடுங்க. தகுதிக்கு மிஞ்சி போகாதீங்க. நான் மற்றவங்களை பிரியப்படுத்தணும், நான் அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லிட்டு ஆர்வ கோளாரோடு செஞ்சீங்கன்னா ஆண்டவர் ஆஸ்வதிக்கவே மாட்டாரு. ஏன்னா வேதவசனம் தெளிவா சொல்லுது, அவன் தன் தன் தகுதிக்கு ஏற்பபடி கொடுக்கணும். ஆமேன். உங்க தகுதி எதுவோ அதை நீங்க கொடுங்க. அப்பா உங்க தகுதி மட்டும் தான் ஆண்டு கேட்கிறாரு. உங்க தகுதி ரொம்ப சின்ன தகுதியிலிருந்து இருந்தா, பெரிய தகுதியா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க தகுதிக்கு ஏற்ப கொடுங்க. ஆமேன். உங்க தகுதி ஏற்ப நீங்க கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாகவே ஆஸ்வதிப்பார். கடன் வாங்கி கொடுப்பது, லோன் வாங்கி கொடுப்பது செய்யவே செய்யாதீங்க. ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். அதுல இருந்து ஆண்டவருக்கு நீங்க கொடுங்க. ஆமேன், ஆமேன். இப்படி தான் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு நம்ம கொடுத்தோம் என்றால் என்ன ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார்? ஆசீர்வாதங்களை பார்க்கலாமா? அப்படியே அநேகருடைய முகம் அப்படியே மலருது, ஆசீர்வாதங்களை பார்க்கலாமான்னு. ஆமேன். நிச்சயமாக அவர் ஆஸ்வதிக்க தேவை. ஆனா இதெல்லாம் நீங்க கீழ்ப்படினோம். நம்ம கொடுக்கறத நம்ம கர்த்தர் கொடுத்தானா அவர் திருப்பி நம்ம கொடுப்பார். ஆமேன். ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் என்ன ஆசீர்வாதங்களை கொடுக்குறார்? நம்ம ஆண்டவருக்கு இங்க கவனிங்க. ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கும்போது முதலாவது அவர் என்ன தெரியுமா செய்கிறாரு? நீங்க ஆண்டவருடைய கட்டளைகளை கீழ்ப்படுறீங்கன்னு அர்த்தம். எதெல்லாம் நீங்க கொடுத்தாலும் ஆண்டவருடைய கட்டளைகள் நீங்க கீழ்ப்படுறீங்க, ஆண்டவரை நீங்கள் பிரதிபலிக்கிறீங்க. ஆண்டவர் கொடுக்கிற தேவன் இல்லையா? நம்ம வேதவசனம் பார்க்குறோம், ஆண்டவர் கொடுக்கிற தேவன். நம்ம கொடுக்கும்போது ஆண்டவரை
நாம் பிரதிபலிக்கிறோம். பிறரிடத்தில், அந்நியரிடத்தில், சகோதரனிடத்தில் ஆண்டவரை நாம் பிரதிபலிக்கிறோம். we are reflecting God when we give. ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கும்போது ஆண்டவரை நாம் பிரதிபலிக்கிறோம். பிரதிபலிக்கிறது மட்டுமல்ல, எந்த வசனம்? யோவான் 3:16 வசனம். யோவான் 3:16 சொல்கிறது, ஆண்டவர் தமது ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில் அவர் தந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். தேவன் தம்முடைய ஒரே பேரான ஜீவகுமாரனை நமக்கு கொடுத்ததுனால, அவர் நமக்கு கொடுத்தார், அதனால நம்ம கொடுக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா எனக்கு கொடுத்தாரு, தேவன் எனக்கு கொடுத்தார், நான் கொடுக்கிறேன். ஸோ நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகுது? ஆண்டவரே நாம் பிரதிபலிக்கிறோம். நீங்கள் ஒரு விஷயத்தை கொடுக்குறீங்க, ஏழைகளுக்கு நீங்கள் போய் உதவி செய்கிறீங்க. எனக்கு இந்த விஷயம் இல்லையே நினச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் போய் உதவி செய்யும்போது அவங்க உங்களை பார்த்து கேட்பாங்க, எதுக்கு நீங்கள் செஞ்சீங்க? அப்பொழுது நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். ஆமென். நீங்கள் சொல்ல முடியும், ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு. எந்த ஆண்டவர்? ஏசப்பா எனக்கு கொடுத்துருக்கிறாரு. 2000 வருஷத்துக்கு முன்பதாக உனக்காக எனக்காக ஒரு சிலுவையில மரிச்சாரு. என்னை ஆஸ்வதிக்கும்படி அவர் தரித்திரரானார். நான் சமாதானமாக இருக்கும்படி என்னுடைய சமாதானத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நான் இன்னைக்கு நல்லா வாழ்கிறேன்னா நான் ஏசப்பாவை தொழுது கொள்ளனால தான் நான் வாழ்கிறேன். நீங்கள் சாட்சி சொல்ல முடியும். அநேகர் ஆத்துமாக்களை ரட்சிப்பின் பாதையில் கொண்டு வர முடியும். ஆமென். நீங்கள் கொடுக்கும்போது கர்த்தரை பிரதிபலிக்கிங்க, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறீங்க. ஆமென். ஆத்துமா ஆதாயத்தை தவிர வேற என்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவை? நினைச்சு பாருங்க. பரலோகத்தில் போகும்போது நீங்க கொடுக்குற சொத்து சுகம் ஒண்ணுமே வராது. நீங்க எத்தனை ஆத்துமாக்களை பரலோகத்தில் சேர்த்தீங்களோ அந்த ஆத்துமாக்களுடைய பலனை தான் நீங்க மேலே பார்க்க முடியும். ஆமென். ஸோ நம்ம கொடுக்கும்போது நம்ம ரட்சிப்புக்குள்ளாடி அநேகரை நாம் நடத்துகிறோம். அந்த ஆசீர்வாதம் நமக்கு வருகிறது. அடுத்தபடியாக நம்ம கொடுக்கும்போது என்ன நடக்கிறது? எடுத்து வாசிங்க. ஏழைகளுக்கு நம்ம கொடுக்கும்போது என்ன நடக்குது? மத்தேயு 19:21. மத்தேயு 19:21. நம்ம ஏழைகளுக்கு நம்ம கொடுத்தா நமக்கு என்ன ஆண்டவர் கொடுக்கிறார்? அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு வாலிபன், நல்ல பணக்காரான வாலிபனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரத்திற்கு கொடுத்து, அப்பொழுது பரலோகத்தில் உனக்குடைய பொக்கிஷம் உண்டாயிருக்கும். நம்ம தரித்திரம் கொடுக்கும்போது என்ன ஆகுது? தரித்திர ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, நம்ம இடத்துல தான் போகுது. ஆனால் அந்த ஆசீர்வாதம் எங்க போய் நிற்குமா? பரலோகத்தில் பொக்கிஷமாய் வந்து நிற்கும். ஆமென். நீங்கள் ஏழைகளுக்கு, தரித்திரர்கள் எதை நீங்கள் செய்கிறீங்களோ பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷம் சேர்க்கப்படுகிறது. ஆமென். ஒரு ஊழியக்காரர் ஒரு கதையை சொன்னார். அந்த கதையை நான் சொல்கிறேன். 2 பேர் பரலோகத்தில் என்ட்ரு ஆனாங்களா. அவங்க மரித்து பரலோகத்தில் என்ட்ரு ஆனப்போ அநேக கூடாரங்களை அவங்க பார்த்தா, அநேக வீடுகள், சும்மா பிரம்மாண்டமான மாளிகைகள், வீடுகளே ஆண்டவர் கட்டி கொண்டே இருந்தாராம். ஸோ இந்த 2 பேர், ஒருத்தன் ஏழை, ஒருத்தன் பணக்காரனாக இருந்தாராம். 2 பேரும் பரலோகத்தில் போயிட்டு, சரி ஆண்டவரே, எங்களுடைய வீடு எங்கே இருக்குது? நாங்கள் இளைப்பாற இடம், எனக்காக ஒரு இடத்த நீங்கள் ஆயத்தம் பண்ணிக்கிறீங்க சொன்னீங்களே, எனக்கு ஆயத்தம் பண்ண இடம் எதுன்னு காமிக்கும் போது முதலாவது அவர் ஏழையை கூட்டிகிட்டு போனாராம். ஏழையை கூட்டிகிட்டு போனப்போ அவன் பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாளிகை, ஃபுல்லு பொண்ணும் அதோடைய வெள்ளிகளும் நிறைந்து, அவ்வளவு அழகான கற்கள் எல்லாம் இருந்து, ஜீவ தண்ணீர் எல்லாம் இருக்குது. அவ்வளவு அழகான ஒரு வீடு ஆண்டவர் வந்து அந்த ஏழை கொடுத்தாராம். அந்த ஏழை அத்தனை சந்தோஷப்பட, நான் இந்த உலகத்தில் வாழும்போது ஒரு குடிசையில் நான் வாழ்ந்தேன், எனக்கு எதுவுமே இல்லை, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஆனால் நான் பரலோகத்தில் வந்தால் நான் நினைச்சதை விட அவ்வளவு ஐஸ்வர்யமாக நான் இருக்கிறேனே, அவ ரொம்ப சந்தோஷப்பா தன்னோட வீட்டுக்குள் கடந்து பண்ணான். அடுத்து பணக்காரன் நினைச்சானா, ஸோ ஏழைக்கே இந்த மாதிரி வீடுனா அப்போ பணக்காரனுக்கு எந்த மாதிரி வீடு இருக்கும்? இதை விட பயங்கரமான ஒரு வீடு இருக்க போது சந்தோஷமா ஆண்டு பின்னாடி போனாராம். ஆண்டு ஒரு சின்ன ஒரு குடிசை மாதிரி ஒரு வீடை காமிச்சாராம். இதுதான் உன்னுடைய வீடு, இதுல போய் நீ இளைப்பாரு. அந்த அந்த பணக்காரனுக்கு அப்படியே ஷாக் ஆகி போச்சு. ஆண்டவரே, நான் உலகத்துல நீங்க என் வீடை பார்த்துருக்கீங்களா? உலகத்துல எந்த மாதிரி கட்டியிருக்கிறேன்னு, எந்த மாளிகைலாம் இருந்தேன்னு, நான் எல்லாம் பரலோகத்துல வந்து எந்த மாதிரி இருக்கணும்? அந்த ஏழைக்கு மட்டும் ஏன் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான வீடு? அப்போ ஆண்டவர் சொன்னாராம், உனக்கு எல்லாவற்றையும் நான் கொடுத்தேன், நீ ஏழைகளுக்கு எவ்வளவு கொடுத்த? அந்த ஏழை தனக்கு இருந்ததுலேருந்து அவன் கொடுத்தான். அவன் கொடுத்தது எல்லாவற்றிலையும் பரலோகத்தில் பொக்கிஷமாய் சேர்த்து 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 அவனுக்கு ஒரு மாளிகையை நான் கட்டிட்டேன். உனக்கு எல்லாமே நான் கொடுத்தோம், நீ கொடுக்காம போனனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு உன்னுடைய நீதிக்கேற்ப நான் ஒரு சின்ன ஒரு வீடை நான் கட்டியிருக்கேன், இதில் நீ வாசம் பண்ணிக்கோ. அந்த ஏழை அன்னைக்கு, அந்த பணக்காரன் அன்னைக்கு அவமானமாய் நின்றான்.
பரலோகத்தில் நம்ம போகிற இது கட்டுக்கதையா இல்லை, நிஜம். நீங்கள் பரலோகத்தை நீங்கள் போங்க, உங்களுக்காய் கர்த்தர் உருவாக்கப்பட்ட மாளிகைகள் நீங்கள் போகும்போது நீங்கள் பூலோகத்தில் என்னென்ன கிரியைகளை செஞ்சீங்களோ அதற்கான பலன் தான் நாங்கள் இருக்கோம். ஆமேன். நீங்கள் நல்ல மாளிகையில் நான் வாழணும்னு நினைக்கிறீங்களா? அல்ல ஏதோ ஒரு இடத்துல பரலோகத்தில் ஒரு மூலையில் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? சில பேர் பரலோகம் போகிறதே ஒரு பெரிய விஷயம், இதில் வேற இவங்க எனக்கு மாளிகை கேட்குறாங்களேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நம்ம வாழணும். எவ்வளோ நாள் தான் நீங்கள் தெருவில் சுற்றிட்டே இருப்பீங்க? உங்களுக்குன்னு ஒரு வீடு வரணும் இல்லை? நித்தியமாக இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறது 80 வருஷம், 90 வருஷம், 100 வருஷம் கூட வாழ்ந்துடலாம். ஆனால் பரலோகத்தில் நித்தியமாய் கோடி வருஷங்கள் நம்ம வாழுகிற அந்த வீடு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம எத்தனையும் நம்ம கொடுக்குறோமோ பரலோகத்தில் நம்ம சேர்க்கப்படும். பரலோகத்தில் யாருமே திருட முடியாது, எந்த மனுஷன் அதை அபகரிக்க முடியாது, எந்த புழுக்களும் அதை தின்னவே முடியாது. ஏனென்றால் அப்பா அதை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்குது? உங்களுடைய பொக்கிஷம் இந்த உலகத்தில் இருக்குதா? மாடிக்கு மாடி வீடை கட்டுறீங்களா? காருக்கு கார் வாங்கினது ரொம்ப சந்தோஷம், நல்லது. பரலோகத்தில் போகும்போது இந்த காரை நீங்கள் தூக்கிட்டு போக முடியாது. பரலோகத்தில் போகும்போது இந்த கட்டுமானத்தை அப்படியே எடுத்துட்டு நீங்கள் போக முடியாது. எல்லாத்தையும் நீங்கள் விட்டுட்டு பரலோகத்தில் நீங்கள் போகணும். பரலோகத்தில் போகும்போது நான் மாளிகையில் இருக்க போகிறேன்னா அல்லனா ஒரு சாதாரணமான ஒரு ஏழையாக அந்த பரலோகத்தில் நான் இருக்க போகிறேன்னு யோசிச்சு பாருங்க. ஆமேன். நம்ம கொடுக்கும்போது பரலோகத்தில் நமக்கு சேர்க்கப்படும். ஆமேன். ஸோ நம்ம கொடுக்கும்போது முதலாவது ஒரு ரட்சிப்பு உண்டாகிறது, ஒரு ரட்சிப்பின் அனுபவம், ஒரு சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்க முடியும், ஆத்துமாக்களை நம்ம ஆதாயம் செய்ய முடியும். இரண்டாவதாக நம்ம கொடுக்கும்போது பரலோகத்தில் நம்முடைய பலன் சேர்க்கப்படுகிறது. மூன்றாவதாக நம்ம கொடுக்கும்போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? மூன்றாவதாக நம்ம கொடுக்கும்போது என்ன செய்கிறார் என்பதை நான் சீக்கிரமா சொல்ல போறேன். எல்லாம் இங்க கவனிங்க, பைபிள் அப்படியே மூடிடுங்க. ஓகே, நம்ம ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்பதை பார்க்குறோம். நம்ம கொடுத்தால் என்றால் ஆண்டவர் என்ன கொடுப்பார்? யோவான் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 14 வசனம் நீங்கள் போய் வாசிங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தையும் நீங்கள் போய் வாசிங்க. யோவான் 6ஆம் அதிகாரமும் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் நீங்கள் வீட்டில் போய் அதை வாசித்து நீங்கள் தியானிங்க, நீங்கள் சொல்ல நேரம் இல்லை. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு, தம்முடைய ஜனங்களுக்கு அவர் சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருக்கிறார், பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஜனங்கள் அதிக கூட்டமாக இருக்குது, நேரம் போய்விட்டது, சாப்பாடுக்கு நேரம் இல்லை, காசு இல்லை, போய் வாங்கணுன்னா போய் பட்டணத்தில் போய் வாங்கணும்னு சீடர்கள் சொல்லும்போது ஆண்டு சொல்கிற, உங்களுக்கு என்ன இருக்குது கொடுங்க. அப்போது ஒரு சிறிய ஒரு பையன் தன்னுடைய டிஃபன்லேருந்து 5 அப்பமும் 2 மீன், வேதவசம் அழகாக சொல்லுது, சின்ன அப்பம் சின்ன மீன். ஒரு சின்ன பையனுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? நம்ம எல்லாருக்கும் மீனுடைய வித்தியாசம் தெரியல. பெரிய ஒரு ஷார்க் மீன், என்ன சொல்ல, சுறா மீன், எறா மீன், அந்த மீன் இல்லை, மத்தி மீன் உங்களுக்கு தெரியுமா? குட்டியாக இருக்குமே, அந்த மாதிரி மீன் அவங்க அம்மா பொரிச்சு கொடுத்தாங்க. ஒரு சின்ன பிள்ளை சாப்பிட்ற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு 2 சின்ன மீன், 5 அப்பத்தை கொடுத்துருக்காங்க. அந்த 5 அப்பத்தையும் என்ன பண்ணுறாங்க? ஆண்டவர்கிட்ட கொடுக்குறாங்க. ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் பரலோகத்துக்கு நேராக தூக்கி விட்டு ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி துதித்து அதை கீழே வைத்து பரிமாறும்போது 5000 புருஷர்கள் சாப்பிட்டும் 12 கூடை நிறைய மிச்சம் மீதி எடுக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆமேன். நீங்கள் எதை கொடுத்தாலும் ஆண்டவர் கொஞ்சமாக நீங்கள் கொடுத்தாலும் அதை பலுகி பெருக பண்ணுகிற தேவன். ஆமேன். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் பெருக பண்ண போகிற தேவன் அவர். He is a God of multiplication. When you give something to God, He multiplies and gives back to you. நீங்கள் எதை ஆண்டருக்கு கொடுக்குறீங்களோ அது மல்டிப்ளை பண்ணி தான் உங்ககிட்ட கொடுப்பார். ஆமேன். அந்த சின்ன பையன் நினச்சிருக்கலாம், ஐயோ எனக்கு ரொம்ப வயிறு பசிக்குதே, இந்த 2 மீன் எங்கள் அம்மா எனக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க, மற்றவங்களுக்கு கொடுக்கலன்னு நினச்சான். அந்த பிள்ளையோடைய அந்த அர்ப்பணிப்பு, இல்லை பரவாயில்ல ஏசப்பா கேட்டாரே நான் கொடுக்கணும்னு நினச்ச அந்த பிள்ளை கொடுத்தோன்னே 5000 பேருக்கு மேற்பட்டவர்கள் சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு திருப்தி அடைந்தது மட்டுமல்ல, 12 கூடை நிறைந்து எடுத்தார்கள். ஆமேன். இன்னைக்கு நீங்கள் கர்த்தருக்கு கொடுத்தீர்கள் என்றால் உங்களை கொண்டு கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். உங்கள் குடும்பத்தை கொண்டு கர்த்தர் அநேகரை போஷிக்க போகிறார். உங்களை கொண்டு கர்த்தர் உங்களை மிச்சம் மீதி எடுக்க பண்ண போகிறார். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்க மட்டும் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் மிச்சம் மீதி எடுக்க போகிறேன். இவ்வளோ நாட்கள் நான் மிச்சம் மீதி எடுக்க முடியல, எல்லாமே செலவழிந்து, ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிற, என்னிடத்தில் கொடு மகனே, என்னிடத்தில் கொடு, நான் உன்னை வர்த்திக்க பண்ண போகிறேன், நான் உன்னை பெருக பண்ண போகிறேன். பெருக பண்ணுகிறது மாத்திரமல்ல, நீ மிச்சம் மீதி எடுக்க போகிற. ஆமேன். அநேகருடைய வாக்குத்தத்தை இன்னைக்கு பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க மிச்சம் மீதி எடுக்க போறீங்க. ஏதோ தரித்திரத்தில் வாழ்ந்தேன், கடனாளியா வாழ்ந்தேன், என்னால் எடுக்க முடியலன்னு நினைக்காதீங்க. இந்த வசனத்தை விசுவாசிங்க. நான் மிச்சம் மீதி எடுக்க போகிறேன். நான் கர்த்தர் என் கைகளை ஆசீர்வதிக்க போகிறார். நான் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன். நானே, என் குடும்பம், என் பிள்ளைகள் மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கே நான் ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன். நான் தங்குற ஏரியாவில்
நான் ஆசீர்வாதமா இருக்க போகிறேன். என் சபைக்கு நான் ஆசீர்வாதமா இருக்க போகிறேன். நான் ஆசீர்வாதமா இருக்கிறது மட்டுமல்ல, அநேகருக்கு ஆசீர்வாதத்தை, அநேகருடைய தாகத்தை தீர்க்க, அநேகருடைய பசியை போர்க்க, அநேகருக்கு உதவி செய்கிறவாய் கர்த்தர் என்னை மாற்றப் போகிறார். ஆமென். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அநேகரை கொண்டு கர்த்தர் என்னை போஷிக்க போகிறார். நான் போஷிக்க போகிறேன், நான் உதவி செய்ய போகிறேன். என்னை கொண்டு கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். என் குடும்பத்தில் கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். உங்க குடும்பத்தில் உங்களை தரித்திரன்னு சொன்னீங்களா? உங்க குடும்பத்தில் உங்களை பார்த்து உனக்கு ஒண்ணுமே இல்லையே, நீ போய் ஆண்டவரை போய் சேவிக்கிறிய, அந்த இயேசு கிறிஸ்து உனக்கு என்ன செய்தார் என்று சவால் விட்ட மனிதர்களுக்கு முன்பதாக ஆண்டவர் உங்கள் தலைகளை உயர்த்த போகிறார், உங்களை பெருக பண்ண போகிறார். நீங்கள் இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிக்க பண்ணுகிற தேவன், அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ இழந்ததுக்கு ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள போகிற, நீ இழந்ததுக்கு ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள போகிற. பணத்தை இழந்தீங்களா? ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள போறீங்க. பொருட்களை இழந்தீங்களா? ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள போறீங்க. என்னென்ன ஆசீர்வாதம் நீங்க இழந்தீங்களோ அப்பாவிடத்தில் கொடுங்க, ரெட்டிப்பாய் அவர் கொடுக்க போகிறார். ஆமென். சாரிபாத் விதவை இடத்தில் எலியா போய் கேட்டபோது, உன்னிடத்துல என்ன இருக்குது என்கிட்ட கொடு. சாரிபாத் விரத என்ன தெரியுமா கேக்குது? நான் சாக போகிறேன், எனக்கும் என் பிள்ளைக்கு ஒரே ஒரு அப்பம், கொஞ்சம் என்ன இருக்குது, ஒரு அப்பத்தை சுட்டு நாங்க 2 பேரும் மறிக்க போகிறோம். எலியா என்ன தெரியுமா சொல்கிறாரு? பரவாயில்ல, அந்த அப்பத்தை எனக்கு கொண்டு வா, உன்ன இடத்துல இருக்கிறத எனக்கு கொண்டு வா. ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், என் இடத்துல இல்லையா அப்பா, இது என்னுடைய தேவைக்கு நான் வைத்திருக்கிறேனே, இது எனக்கு தேவைப்படும் நினைக்கிறேனே. ஆண்டவர் கேட்கிறார், கொடு, அதை கொடு நீ ஆண்டவருக்கு. அப்ப எலியா சொன்ன வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நீ எனக்கு கொடுத்ததுனால, நீ என்னை போஷித்ததுனால, உன் பிள்ளையும் பார்க்காம, உன்னை பார்க்காம நீ என்ன போஷித்து. நினைச்சு பாருங்க அந்த இடத்த, அந்த சிச்சுவேஷன் நினைச்சு பாருங்க. ஒண்ணுமே இல்லை, பிள்ளை பசியில துடிக்குது. ஒரு ஊழியக்காரர் வந்து கேட்கிறார், நீங்க அப்பத்தை கொடு. அந்த பிள்ளை என்ன கேட்டிருக்கு? அம்மா நான் சாக போறேன், எனக்கு அந்த அப்பத்தை கொடு, நான் சாக போறேன், எனக்கு வயிறு பசிக்குதுன்னு கேட்கும்போது எல்லா அம்மாக்கு எப்படி துடித்திருக்கும். ஆனா அந்த விதவைக்கு தெரியும், நான் கொடுக்கறது ஊழியக்காரனுக்கு அல்ல, நான் கர்த்தருக்கு கொடுக்க போகிறேன். நான் ஒரு அப்பத்தை கொடுத்தால் கர்த்தர் என்னை மறுபடியும் ஆசீர்வதிப்பார், அதை மறுபடியும் பெருக செய்வார். அன்னைக்கு ஆண்டவர் என்ன அற்புதம் செய்தார் தெரியுமா? மாவு பெசுகிற தொட்டி குறைந்ததில்ல, எண்ணெய் குறைந்ததில்ல. உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உங்க ஆசீர்வாதங்கள் குறைய போகிறது இல்ல, உங்க நன்மைகள் குறைய போகிறது இல்ல, உங்க ஃபைனான்சஸ் குறைய போகிறது இல்ல. கர்த்தர் அதை பெருக பண்ண போகிறார், கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க போகிறார், கர்த்தர் அதை கொண்டு அநேகருக்கு போஷிக்க போகிறார். ஏனென்றால் நீ கர்த்தருக்கு கொடுத்த, உற்சாகமாய் கொடுத்த, மனரம்யமாய் கொடுத்த, மனப்பூர்வமாய் கொடுத்தனால கர்த்தர் உன்னை பெருக பண்ண போகிறார். ஆண்டவருக்கு கொடுத்தா ஒரு நாளும் குறைவுபட்டதில்லை. ஆண்டவர் கொடுத்த ஜனங்களுக்கு ஒரு நாளும் ஒரு நன்மைக்கும் குறைவுபட்டதுன்னு. ஏனென்றால் நம்முடைய தேவன் சம்பூரண ஐஸ்வர்யர், அவர் சகலத்தையும் ஆள்பவர், சகலமும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் நினைத்தால் ஒரு மனிதனை கொண்டு உங்களை போஷிக்க முடியும், அவர் நினைத்தால் ஒரு காகத்தை கொண்டு உங்களை போஷிக்க முடியும். இன்னைக்கு உணவில்லை, சாப்பாடு இல்லை, பொருள் இல்லை, பணம் இல்லைன்னு தேவையோடு இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், எனக்கு கொடு, என் சமூகத்தில் உன்னை அர்ப்பணி, உன்னையே எனக்கு கொடு, நான் மறுபடியும் உனக்கு கொடுக்க போகிறேன், நான் ஆத்துமாக்களை உனக்கு கொடுக்க போகிறேன், நான் உனக்கு அபிஷேகத்தை என்கிற எண்ணெய் ஒரு நாளும் குறைவுபடாது. ஆமென். ஒரு நாளும் குறைவுபடாது. ஒருவர் நம்ம ஆண்டவருக்கு கொடுத்தோம் என்றால் ஒரு நாளும் நமக்கு எதுவுமே குறைவிடாது. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் கொடுக்கணும்னு ஆசையா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவருக்கு நான் கொடுக்க போகிறேன், ஏழைகளுக்கு நான் கொடுக்க போகிறேன், என்னையே நான் கொடுக்க போகிறேன், என் சரீரத்தை நான் கொடுக்க போகிறேன். தலையில கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே என் சரீரத்தையே நான் கொடுக்க போகிறேன், என் சரீரத்தையே நான் கொடுக்க போகிறேன், என் இருதயத்தையே நான் கொடுக்க போகிறேன், எனக்குள் இல்லதை நான் கொடுக்க போகிறேன். அப்படியே உங்க காணிக்கைகளை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதி. எவ்வளவு இருக்குதோ, எவ்வளவு உங்களால முடிந்ததோ அவ்வளவு கர்த்தர் கொடுத்து பாருங்க. உங்க காணிக்கைகளை கரங்களை ஏந்தி கொள்ளுங்க பார்க்கலாம். காணிக்கைகளை கரங்களை ஏந்தி கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் இன்னைக்கு நம்ம ஜெபிக்க பார்க்கிறோம். ஆண்டவரே என் காணிக்கைகளை உம்முடைய கரத்தில் நான் வைக்க போகிறேன், என் காணிக்கைகளை உமக்குள் நான் விதைக்க போகிறேன். இந்த காணிக்கைகளை கொண்டு நீ என்னை ஆசீர்வதிக்கணும். என் சரீரத்தையே நான் ஒப்பு கொடுக்க போகிறேன், என் இருதயத்தையே நான் ஒப்பு கொடுக்க போகிறேன். அப்படியே எழுந்திருப்போமா, அப்படியே எழுந்திருப்போம். அப்படியே ஜெப சிந்தனையோடு இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசினார் என்றால்
கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நீர் என்னோடு பேசுனீரே, உம்முடைய வார்த்தை கொண்டு என்னோடு பேசுனீங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கொண்டு என்னோடு பேசுனீங்களே, உம்முடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுனீங்களே, எது நான் கொடுக்கணும், எப்படி நான் கொடுக்கணும், எப்படிலாம் நான் கொடுக்கணும் என்பதை நீர் என்னோடு பேசுனீங்களே, உமக்கு நன்றி. ஃபர்ஸ்ட் அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய வசனத்திற்காய் நன்றி. உம்முடைய வசனத்தின் வெளிச்சத்தை கொண்டு நாங்கள் எப்படி ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், நாங்கள் எப்படி பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதை நீர் உம்முடைய வசனத்தை கொண்டு போதித்தீரே, உமக்கு நன்றி. இந்த நாள் ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி நிற்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். காணிக்கைகள் உம்முடைய கரத்தில் கொடுக்குறாங்களப்பா. நீங்க சொன்னீங்களே, காணிக்கைகளையும் தசபபாங்களையும் பண்டக சாலையில் கொண்டு வாங்க, என்னுடைய சன்னிதானத்தில் வருகிறவர்கள் வெறும் கையோடு வரக்கூடாது என்று சொன்னீரே. இதோ தங்களுக்குள் உள்ளதை ஆண்டவரே, சிறிதோ பெரிதோ தங்களுக்குள் முடிந்ததை தங்கள் தகுதிக்கேற்ப உம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறார்கள். இதை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பலுகி பெருக பண்ணுகிற தேவன் அல்லவா ஆண்டவர், இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே, வானத்தின் பலகனை திறப்பேன் என்று சொன்னீரே. இயேசுவின் நாமத்தினால சபைக்கு விதைக்கிறனால கர்த்தர் இவர் குடும்பங்களை போஷிப்பீராக, கர்த்தர் இவர் தேவைகளை சந்திப்பீராக. கடன் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும், இயேசுவின் நாமத்தினால பிரேக் த்ரூ உண்டாகட்டும். கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுங்க, கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுங்க, ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும், சபைக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும், தங்களுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆண்டவரே, இவர்களுடைய காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து அங்கீகரிப்பீராக ராஜா. ஆண்டவரே, கொடுப்பதனால எத்தனை ஆசீர்வாதம் வரும் என்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு காசுக்கும் பரலோகத்தில் நாங்கள் பொக்கிஷம் சேர்த்து வைத்திருக்கிறோம். இந்த பூமியிலும் கர்த்தர் எங்களை ஒரு குறைவின்றும் நீர் பாதுகாக்க போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இந்த நாளுடைய வசனத்தை கொண்டு நீர் எங்களோடு பேசினீரே, உமக்கு நன்றி அப்பா. இதோ காணிக்கைகளை நாங்கள் செலுத்த போகிறோம். உற்சாகமாய், மனப்பூர்வமாய், உத்தம இருதயத்தோடு கர்த்தருக்கு நாங்கள் கொடுக்கிறோம் என்ற சிந்தனையோடு நாங்கள் ஒப்பு கொடுக்க போகிறோம். நீர் எங்களை ஆசீர்வதிக்க போறபடியால் ஸ்தோத்திரம். நீர் எங்களை பலுகி பெருகி பண்ண போறபடியால் ஸ்தோத்திரம். அப்படியே கர்த்தர் செய்ய போறபடியால் நன்றி. நாம மட்டும் பயன்பட்டும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உற்சாகமா மனப்பூர்வமாய் ஒரு பாடலை பாடும்போது நம்ம காணிக்கை எடுக்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி உமக்கே நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கே நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கே நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கே நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கே நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கே நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கே நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கே நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். உம் பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. உம் பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. என் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. என் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினரே. அதற்கு நன்றி உமக்கே நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கே நன்றி, முழு நிறைவுடன் சொல்கிறோம். நிறைவுடன் நன்றி உமக்கே நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம்.
நன்றி உமக்கே நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்தி. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தி. ஏந்தி நின்ற என் கரங்களையே கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டேன். ஏந்தி நின்ற என் கரங்களையே கொடுக்கும் கரங்களாய் மாற்றினீரே. அதற்கு நன்றி உமக்கே நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கே நன்றி முழு நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கே நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கே நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த கால வேளையில் ஆண்டவரே அப்பா வார்த்தையை கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய மகளோடு இருந்து கர்த்தாவே எங்களோடு நீர் பேசினபடியா நன்றி செலுத்துகிறோம். சபையாய் ஆண்டவரே நாங்கள் பொருத்தனை செய்கிறோம் ஆண்டவரே. அப்பா நான் கொடுக்கிற கர்த்தாவே காரியத்தில் குறையுள்ளவர்களாய் காணப்படுகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே இன்றைக்கு நான் கேட்ட ஒவ்வொரு சத்தியத்துக்கு ஆண்டவரே இந்த 6 விதமான காரியங்களில் கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் பொருத்தனை செய்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்த, இருதயத்தை கொடுக்க, சரீரத்தை கொடுக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம், காணிக்கை தசமங்களை கொடுக்க, ஏழைகளுக்கு கொடுக்க கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா ஆண்டவரே. நீர் எங்களை கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். அது நிமித்தமாய் கர்த்தர் ஆஸ்வதிக்கிறவர் ஆண்டவரே பரலோகத்தை பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரை கேட்டோம்ப்பா. அதே போல எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உண்டாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழ ஆண்டவரை கிருபை தாங்கப்பா. அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற ஆண்டவரை எங்களை கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். இது நிமித்தமாய் சபை ஆஸ்வதிக்கப்பட்ட கர்த்தாவே ஸ்தோத்திரம். அநேகர் ஆஸ்வதிக்கப்படத்தக்கதாக கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். மிச்சம் எடுக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பெருக பண்ணுகிற தேவனா இருக்கிறபடியால் உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. பேசின கர்த்தாவே மகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலப்படுத்தி இன்னுமாக கூட பயன்படுத்த முடியாங்க ஜெபிங்க கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா. இன்றைக்கு ஒப்பு கொடுத்த ஒவ்வொருத்தருமாக கூட உடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்த தேவையோடு கர்த்தாவே எதிர்பார்ப்போடு கர்த்தாவே ஸ்தோத்திரம் வந்திருந்த கர்த்தர் அறிந்திருக்கிறீங்கப்பா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தது நிமித்தமாய் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிங்க கர்த்தாவே. குறைகளை நிறைவாக்கி கர்த்தாவே பரிபூர்ண ஆசீர்வாதம் சம்பூர்ண ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தாவே நீர் பெருக பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக, நாங்க எங்க குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக, ஏரியாவுக்கு ஆசீர்வாதமாக, சபைக்கு ஆசீர்வாதமாக கர்த்தாவே மற்றவர்களுக்கு ஆண்டவரே தேசத்துக்கு ஆசீர்வாதமாக மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நான் மாத்திரம் மகிமைப்பட்டோம். இயேசுவின் நாமத்தில்